எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீத புத்தகம் 57ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன், உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகள் நிழலிலே வந்து அடைவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும். விக்கினங்கள் அப்படின்னா அழிவுகள், ஆபத்துகள், பேரழிவுகள், அதான் அர்த்தம். விக்கினங்கள் அப்படின்னா ஏதோ ஒரு ஆபத்து, அதுவும் சின்ன சின்ன பிரச்சனை அல்ல, அது பெரிய அழிவு, பெரிய பேரழிவு. அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வரும் பொழுது தாவீது சொல்கிறார், உங்களுடைய செட்டை நிலையிலே வந்து நான் அடைவேன். இந்த உலக வாழ்க்கையில எல்லா மனுஷர வாழ்க்கையிலும் பலவிதமான போராட்டங்களும் நெருக்கங்களும் உண்டு. எல்லா மனுஷன வாழ்க்கையிலும், ரட்சிக்கப்பட்டவனோ ரட்சிக்கப்படாதனோ, எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா பலவிதமான ஆபத்துகள், அழிவுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பல சூழ்நிலைகள் அநேகருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலையும் நெருக்கங்கள் வருது. நெருக்கங்கள் வராம இல்ல. சொல்லப்போனா உலகத்தானோட தேவ ஜனங்களுக்கு தான் அதிக நெருக்கங்கள். இன்னைக்கு உலக ஜனங்கள் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு வருகிறதான பிரச்சனை போராட்டங்களில் எப்படியாவது நீந்தி மேலே வந்துடும் சொல்லி பலவிதமான உபாய தந்திரங்களை செய்து எப்படியோ போராடுறார்கள். ஆனால் கடைசி வரையும் போராடிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் தேவ ஜனங்கள் வாழ்க்கையில் போராட்டம் வரும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், யோவான் 16:33, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அது தேவ ஜனங்கள் வாழ்க்கையில நம்ம அனுதினம் சந்திக்கிற அநேக நெருக்கங்கள் மத்தியில கர்த்தர் நமக்கு பலன் தந்து, திடன் தந்து, தைரியப்படுத்தி அந்த ஆபத்துகளிலிருந்து தப்புவிக்க கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு புறம் விக்கினங்கள், உலகத்தில் வருகிற போராட்டங்கள், அனுதின வாழ்க்கையில் வருகிற போராட்டம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் பலவிதமான அழிவுகள் வருகிறது. என்ன செய்யறோம் பார்க்கிறோம். உலகத்தின் ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா நோவா காலத்தில் பெரிய ஜலப்பிரளயம் வந்து உலகத்தில் ஒரு பெரிய அழிவு. நோவா குடும்பத்தை தவிர, அந்த பேழையிலிருந்து மிருக ஜீவனை தவிர எல்லாத்தையும் கர்த்தர் வாஷ் பண்ணிட்டார். ஒரு பெரிய பேரழிவு. அந்த காரியங்கள் முடிந்த பின்பு கர்த்தர் நோவாவுக்கு சொல்றாரு, இது போல ஜலத்தினால் நான் பெரிய அழிவு என்ன செய்ய மாட்டேன், கொண்டு வர மாட்டேன், அதுக்கு அடையாளமாக வானவில் அப்படிலாம் வச்சுட்டு கர்த்தர் உடன்படிக்கை பண்றார். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் நோவா காலம் போல ஒரு பெரிய பேரழிவு வராவிட்டாலும் பலவிதமான அழிவுகள் இந்த உலகத்தில் வந்தது உண்டு. பலவிதமான இயற்கை அழிவுகள், வெள்ளம், பூமி எதிர்ச்சி, நிலநடுக்கம், கொள்ளை நோய்கள், பஞ்சம், பலவிதமான யுத்தங்களால் வருகிற அழிவுகள், இப்படி உலகத்தில் பலவிதமான அழிவுகள். ஒரே அடியாய் உலகம் அழியாவிட்டாலும் அங்க பெரிய பெரிய அழிவுகள் உலகத்தில் என்ன செய்தது, வந்து கொண்டுதான் இருந்தது. ஆனா நோவாவுக்கு சொன்னாரு, உன் காலத்தில் வந்தது போல இப்படிப்பட்ட ஒரு பெரிய அழிவு ஜலத்தினால் என்ன செய்யாது, வராதுன்னு சொன்னாரே ஒழிய இனி உலகமே அழியாதுன்னு சொல்லல. அவர் ஜலத்தினால் அழியாது. ஆனா இந்த உலகத்தில் அதுக்கப்புறம் பலவிதமான இயற்கை அழிவுகள் வந்தாலும் இந்த உலகம் ஒரு நாள் முழுவதும் அழியும்படி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வாசித்து பாருங்க, 2 பேதுரு 3:7 இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இந்த வானமும் பூமியும் எதுக்கு காக்கப்பட்டிருக்குதுன்னா, ஒரு நாள் வரப்போகுதான் தேவ பக்தி இல்லாத ஜனங்கள் எல்லாரும் நியாயந்தீர்க்கப்படுகிற அந்த கடைசி நாளில் நாம் பார்க்கிற வானம் பூமி எல்லாம் எதுக்கு இரையாக போகுதா, அக்கினிக்கு இரையாக போகுது. ஒரு நாள் இந்த வானமும் பூமியும் ஒரு பெரிய அழிவை அக்கினியில் சந்திக்க போகிறது. அதுதான் உலகத்தின் நியாய தீர்ப்பு நாள்.
அவபக்தியாய் வாழ்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் குறித்த கடைசி நாள், இந்த உலகத்துக்கு தேவன் நியமித்த கடைசி நாள். அதைத்தான் வேதம் சொல்வது விக்கினங்கள். விக்கினங்கள் சொல்லும் பொழுது ஒரு புறம் அனுதின வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், இன்னொரு புறம் முழு உலகத்துக்கும் வரப்போகிற நியாய தீர்ப்பு. இந்த ரெண்டு விதமான விக்கினங்களும் உலகத்துல உண்டு. ஒன்னு அனுதின எல்லாரும் வாழ்க்கையில பிரச்சனை, இன்னொரு பக்கம் உலகத்துக்கு வருகிற நியாய தீர்ப்பு. இந்த ரெண்டு காரியத்திலையும் அழிவில் இருந்து ஒரு மனிதன் தப்புவிக்கப்படணும்னா ஒரே ஒரு வழிதான். அந்த 57ஆம் சங்கீதம் முதல் வசனம் சொல்லுகிறது, உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். அல்லேலூயா. அனுதின வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களில் இருந்து, நெருக்கங்களில் இருந்து அழிந்து போகாம, சேதமடையாம நம்மோடு போராடுகிற மனிதர்கள், நம்மோடு போராடுகிற பிசாசின் போராட்டங்கள், நம்ம சமாதானத்தை கெடுக்கும்படி வருகிற உலகத்தின் பிரச்சனைகள், அதிலிருந்து நாம தப்புவிக்கப்படுவதற்கும் சரி, வரப்போகிற உலகத்தின் நியாய தீர்ப்பிலிருந்து நாம தப்புவிக்கப்படுவதற்கும் ஒரே வழி. எங்கதான் நமக்கு பாதுகாப்பு? கர்த்தருடைய செட்டை. அந்த கர்த்தருடைய செட்டை என்பது எதை குறிக்குதுன்னா, தேவன் ஏற்படுத்தின சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதன் அனுதின வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை மேற்கொள்ள பலனை பெற்றுக்கொள்ளணும்னா அந்த மனிதன் சபைங்கிற கர்த்தருடைய செட்டையின் கீழே வரணும். வரப்போகிற உலக அழிவில் இருந்து ஒரு மனிதன் தப்புவிக்கப்படணும்னா அந்த மனிதன் இயேசுவை சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்டு அவருடைய செட்டையாயிருக்கிற சபைக்கு என்ன செய்யணும்? வரணும். சபைக்குள் வருகிற, நோவாவின் பேழையை போல் இருக்கிற சபைக்குள் யார் வருகிறார்களோ அவர்கள் விக்கினங்களுக்கு தப்புவிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? சபைதான் ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு. நோவா காலத்துல முழு உலகம் ஜலப்பிரளயத்தில் அழியும் பொழுது கர்த்தர் சொன்னார், நோவா ஒரு பேழை உண்டு பண்ணு. எதுக்கு பேழை உண்டு பண்ணாராம்? நீ வாசித்து பாருங்க, எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம். எபிரேயர்கள் நிருபம் 11வது அதிகாரம் 7வது வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். எதுக்கு பேழை உண்டு பண்ணாரா? தன் குடும்பம் ரட்சிக்கப்பட, வரப்போகிற அழிவிலிருந்து தப்பிவிக்கப்படணும்னா அவங்களுக்கு பாதுகாப்பு எதுதான்? பேழை. அந்த பேழை தான் சபைக்கு ஒரு நிழல். உலகத்தில் எந்த மனிதனா இருந்தாலும் அவன் இந்த உலக போராட்டத்தை மேற்கொள்வதற்கு அவன் இயேசுவிடத்தில் வரணும். சபையாக பேழைக்குள் இருக்கணும். வரப்போகிற அழிவிலிருந்து தப்புவிக்கப்படுவதற்கு எந்த மனிதனானாலும் எப்பேற்பட்ட இடத்தில் இருக்கிறவனா இருந்தாலும் சபை என்கிற பேழைக்குள்ள வரணும். சபைத்தான் நமக்கு இயேசுவின் சட்டை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? ஏன் அப்படின்னா இந்த சபை கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது. சபைங்கிறது மனுஷன் ஏற்படுத்தினது அல்ல, சபைங்கிறது தேவன் ஏற்படுத்தினது. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், மத்தேயு 16:18 வாசிங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. சபை யார் கட்டுறதா? யார் கட்டுறது? கர்த்தர் கட்டுறாராம். சபை இங்க சொல்லப்படுறது பில்டிங் இல்ல, காங்கிரிகேஷன். நீங்களும் நானும் தான் சபை. இந்த ஐக்கியம் தான் சபை. இதை யார் கட்டி எழுப்புனதா? கர்த்தர். கர்த்தர் சொல்றாரு, எந்த விதமான சாத்தானின் காரியங்களும் இந்த சபையை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சபைக்குள்ள இருக்கிற ஒரு மனிதனை சாத்தானால் மேற்கொள்ள முடியாது. சபைதான் அடைக்கலம், சபைதான் பாதுகாப்பு. இன்னைக்கு நிறைய பேர் சபை ஐக்கியங்களை விரும்புறதில்லை, சபைக்கு வருகிறத விரும்புறதில்லை. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு சபை, அந்த வாரம் ஒரு சபை, அடுத்த ஒரு சபை, எங்க வேணாலும் போலாம். எல்லாம் சபை தானே, எல்லாம் இயேசு தானே, எல்லாம் சத்தியம் தானே? இல்லைங்க, இல்லை. சில நேரங்களில் நம்ம கடையில் போய் சில பொருள் வாங்கும்போது சொல்லுவோம், ஒரிஜினலா கேட்குறோமா இல்லைங்களா? ஒரு சுவிட்ச் வாங்கினா கூட நீங்கள் எலக்ட்ரிக் கடைக்கு போங்களேன், ஓஜின்னு வச்சிருக்கிறான், செகண்ட்னு ஒன்று வச்சிருக்கிறான். பார்க்க ரெண்டுமே எப்படி தான் இருக்குது, ஒன்று போல தான் இருக்கும். இது 250 ரூபான்றான், இது 120 ரூபான்றான். ரெண்டு போட்டாலும் லைட் எரியும். ஆமாவா இல்லைங்களா? எலக்ட்ரிஷியன் பண்ணுறவங்களுக்கு தெரியும். சில போகும்போது கேட்போம், ஓஜியா அப்படின்வாங்க. ஓஜியா அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்க்க ஒன்று தான், எல்லாம் வெள்ளத்தான், எல்லாம் ஜிப்பா தான், எல்லாம் அங்கி தான்,
எல்லாத்து கையிலையும் பைபிள் தான், எல்லாம் சபை தான். எந்த சபைக்கு வேணாலும் போகலாம், எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம், எங்க வேணாலும். இல்லைங்க, இல்லை. நமக்கென்று கர்த்தர் ஒரு சபையை வைக்கிறார் என்றால் அந்த சபை நம்மை அடைக்கலமாய் கொண்டிருக்கிற சபை. எது சபை? இன்னைக்கு நம்ம தெளிவுபடணும். இந்த செய்தியை நான் ஒரு நாள் இங்கே இந்த வாரம் ஸ்டார்டிங் இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இந்த 24 ப்ரேயருக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கும்போது, சண்டே செய்திக்கு ஆயத்தம் போது கர்த்தர் தெளிவாக அந்த வார்த்தையெல்லாம் ஒரு 10 நிமிஷத்தில் முழு செய்தி எழுதிட்டேன். எழுதினோட யோசித்தேன், எதுக்கு இப்போ நமக்கு சபைக்கு இந்த செய்தி எதுக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், இதுதான் இப்போ ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நான் திங்கட்கிழமை ஆயத்தப்படுத்தின செய்தி, அப்புறம் நான் மண்டையை சொரிஞ்சேன், இது எப்படி இந்த செய்தி என்னத்துக்கு, இது சபைக்கு வர்றவங்க தானே. அப்புறம் தான் புரிஞ்சது, கர்த்தர் இந்த சபைக்கு இதை சொல்ல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எது சபைங்கிற தெளிவு போது நமக்கு வரணுங்க. எல்லா கட்டடமும் சபை இல்லை, சிலுவை வச்ச எல்லாமே சர்ச் இல்லை, பாட்டு பாடுற எல்லாமே சபை கிடையாது, பைபிள் வச்சிருக்க எல்லாரும் பாஸ்டர்மார்கள் கிடையாது, அங்கி போட்டவன் ஜிப்பா போட்டவன் எல்லாம் பாஸ்டர்மார்கள் கிடையாது. எங்க வேணாலும் போய்க்கலாம். எனக்கு அப்படிதான் இருக்குது. தடிக்க விழுந்த சபை கிடைக்குமா? அது ஆவிக்குரிய சபையா சத்தியமுள்ள சபையா? அதெல்லாம் எனக்கு வேணாம். போகணும், 1.5 மணி நேரம் உட்காந்தமா ஒரு என்டர்டைன்மெண்ட் முடிச்சதா நாங்களும் சர்ச்சுக்கு போனோம். இல்லைங்க, சபை கர்த்தரால் கட்டப்படுகிறது. அந்த சபை அழிவுகளுக்கு நம்மை தப்புவிக்கிற சபையா இருக்கணும். அதுக்கு தான் சபை தேவன் ஏற்படுத்தினார். ஏன் சபை கர்த்தர் இவ்வளவு முக்கியத்துவப்படுத்துறாருன்னா, ஒரு வார்த்தை வாசிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:28 வாசிங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை கர்த்தர் என்ன சொல்றாரா? தன்னுடைய சுய ரத்தத்தினால் அவர் சம்பாதித்துக் கொண்ட சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும். சபைங்கிறது எதுவா? இயேசு தன் ரத்தத்தினால சம்பாதித்தது. சபைங்கிறது இயேசுவின் ரத்தத்தினால் கட்டப்பட்டது. சபைங்கிறது இயேசுவின் ரத்த கோட்டை. அல்லேலூயா, அல்லேலூயா. சபைங்கிறது சும்மா இல்லைங்க, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தோமா அப்படி உட்காந்தோமா அப்படி கிடையாது. இந்த சபைங்கிறது முழுக்க முழுக்க இயேசுவின் ரத்தத்தினால கட்டப்பட்ட சபை. இயேசுவின் ரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து கட்டப்பட்ட சபை. இது இயேசுவின் ரத்தத்தினால் ஆன சபை, அவர் ரத்த கோட்டை. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, இந்த சபையாகிய கோட்டைக்குள்ள நீ அடைக்கலமாய் வருவாயானால். நீதிமொழிகள் 18:10 சொல்கிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி. எங்க சுகம்? கர்த்தருடைய நாமமாகிய ரத்தத்தால் கட்டப்பட்ட சபையாகிய இந்த துருகத்துக்குள்ள வரும் பொழுது தான் நமக்கு அடைக்கலம். சபைக்கே நம்ம வராம, சபையவே நம்ம நேசிக்காம, சபை குறித்துதான எந்த விதமான வாஞ்சை இல்லாம எங்க வேணாலும் போய்க்கலாம் போகிற ஜனங்களுக்கு ஒருபோதும் பாதுகாப்பு இல்லை. சபை அவ்வளவு முக்கியம். நோவா பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். நோவா பேழையை கட்டல அப்படின்னா ஏதோ ஒரு ரூம் கட்டிக்கலாம் அப்படின்னா நோவா அன்னைக்கே முடிஞ்சிருப்பார் கதை. நோவாவுக்கு ஒரு பேழை தேவைப்பட்டது, நோவாவுக்கு ஒரு சபை தேவைப்பட்டது. நோவா தன் குடும்பத்தை பாதுகாக்க கட்டாயம் இருந்து பெரிய அழிவில் இருந்து ஒரு அழிவு வரப்போகுது. உலகத்தின் முடிவு வரப்போகிறது. அந்த உலகத்தின் முடிவுக்கு நாம் தப்புவிக்கப்பட வேண்டுமானால் சபையாகிய இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ள நாம் அடைக்கலமாய் இருப்போமானால் இந்த உலகத்தின் ஆபத்துகளிலிருந்து நம்மை தப்புவிக்கிறார். வரப்போகிற அழிவிலிருந்தும் கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். அல்லேலூயா. ஆக சபை கர்த்தரால் நமக்கு ஏற்படுத்தப்பட்டது. இன்னொரு வார்த்தை வாசிங்க, நீதி அப்போஸ்தலர் நடபடிகள் 2:47 வாசிங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சபையின என்னவா? ரட்சிக்கப்படுகிற நீதிமான்களின் கூட்டம் கூடுகிற இடம் தான் என்னது? சபை. கர்த்தர் ரட்சிக்கப்படுறவர்கள் எங்க கூட்டினாரா? சபையில கூட்டினார். வெறும் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணல, பெயர் மாற்றம் மட்டும் கர்த்தர் பண்ணல. இவன் யூதனா இருந்தா இவன் கிறிஸ்தவனா மாறிட்டான், அதோட நிப்பாட்டல. கர்த்தர் எங்க கொண்டு வந்து சேர்த்தனாரா? அப்ப சபை ஐக்கியம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? போனேன் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் தான் சர்ச் கிறிஸ்தவனா மாறிட்டேனே, இந்த வாரம் அடுத்த வாரம் போய்க்குவோம். சர்ச்சு தானே, டைம் கிடைக்குமோ போய்க்குவோம். இல்லைங்க, இல்லை.
ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் எங்க சேர்த்தனாரா? ஏன் சபைக்குள்ள ஆவியான தள்ளுறாரு? நீ தான் ஞானஸ்நானம் எடுத்துட்டியே, நீ எங்க வேணாலும் போய்க்க அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கலாமே. இல்ல, கர்த்தர் நீதிமான்களை சபைக்குள் ஐக்கியப்படுத்தினார். சபை என்பது நீதிமான்கள் கூடுகிற இடம். அல்லேலூயா. ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு சத்தியம் நிறைந்த சபை. நல்லா புரிந்து கொள்ளுங்க, எல்லா சபை கிடையாது. இந்த வேத வசனத்தை சொல்லி நம்மை மனம் மாறுதலுக்கு நேராய் நடத்துகிற, நம்மை கண்டித்து புத்தி சொல்லுகிற, நம்மை வருகைக்கு ஆயத்தமாக்குகிற சத்தியம் எங்கு உண்டோ அதுதான் சபை. எல்லா சபை கிடையாது. சபை என்பது வரப்போற அழிவுக்கு நம்மை தப்புவிக்கணும். அப்ப ஆவியானவர் ஒரு மனிதனை சபைக்குள்ள கொண்டு வந்து அந்த சபையில வைத்து அவனை பாதுகாக்கிறார். ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது. அப்போ ஆவியானவர் மனிதனை சபைக்குள்ள வைக்கும் பொழுது அனிதனம் வருகிற உலக போராட்டங்களில் இருந்தும் தப்புவிக்கிறார். வரப்போகிற உலகத்தின் நியாயத்தீர்ப்பிலிருந்தும் தப்புவிக்கிறார். ஆக பரிசுத்த ஆவியானவர் எல்லா அழிவிலிருந்து நம்மை தப்புவிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. எது வரைக்கும் நம்ம சபைக்குள்ள இருக்கணுமா? வாசிங்க எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இந்த ஆவியானவர் நம்ம மேல இருந்து சபைக்குள்ள வைத்து நடத்துகிறார். எது வரைக்கும் இந்த ஆவியை நடத்துவார்னா மீட்கப்படுகிற நாள் வரைக்கும். அப்ப சபை ஐக்கியம் நமக்கு எது வரைக்கும் தேவை சொல்லுங்க? எதுக்கு வரைக்கும்? மீட்கப்படும் நாள்னா வருகை வரைக்கும் நமக்கு ஒரு ஐக்கியம் தேவை. ஏன்னா வருகைக்கு நம்மை ஆயத்த பார்க்கிற இடமே சபைத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா தப்ப கண்டிச்சுட்டா சபை விட்டு என்ன செய்யணும்? நாங்கள் 30 வருஷம் வந்தாச்சு, இதுக்கு மேல எல்லாம் நாங்கள் சபைக்குள்ள இருக்க முடியாது. பாஸ்ட் கண்டிச்சாருன்னா நாங்கள் போதகர் ஆயிடுவோம். எப்படி எப்படி பாஸ்ட் என் தப்ப கண்டிச்சாருன்னா நாங்கள் அடுத்து யாரு தான்? பாஸ்ட் தான். சர்ச்சை விட்டு வெளியே போயிடுவோம். நாங்கள் போய் ஆரம்பிச்சிடும் ஊழியத்தை. நீ பொல்லாத கடைசி காலம் இது. தேவன் சபைக்குள் நம்மை வைத்திருப்பது மீட்கப்படும் நாளுக்காக நம்மை ஆயத்தப்படுத்த. அல்லேலூயா. நோவா பேழையில சுண்டலியும் போய் உட்காரும், பக்கத்தில் ஒட்டகச்சிவிங்க போய் என்ன செய்யணும்? இந்த ஒட்டகச்சிவிங்கி நான் ரொம்ப வளர்ந்துட்டேன், போய் இந்த எலி கூட இருக்கணும் அப்படின்னு வெளியே இருந்துச்சுன்னு வைங்களேன், ஜலப்பிரளயம் அள்ளிட்டு போயிடும். அப்ப பேழைனா நம்மை பாதுகாக்க கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரோ அங்க உட்காரணும். சபை என்பது உலகத்தின் ஆபத்தில் இருந்தோம், வரப்போற நியாயத்தீர்ப்பில் இருந்தோம் நம்மை தப்புவிக்க தேவன் சபையை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த சபை தான் நம்ம எல்லா விதமான காரியங்களுக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். நீ பார்க்க செய்தியின் தலைப்பு சபையும் நானும். அல்லேலூயா, அல்லேலூயா. சபைனா என்ன? சபைக்கு எனக்கு என்ன உறவு இருக்குது? நான் சபைக்குள்ள எப்படி இருக்கணும்? அதான் நீ கர்த்தர் பேச விரும்புகிறார். அதாவது முன்பே சொன்ன செய்தி ஆயத்தப்படும். எதுக்கு இது கர்த்தர் கொடுத்தான்னு யோசிச்சேன். கர்த்தர் எதை செய்தாலும் சரியா தான் செய்வார். நம்ம தான் புத்தி இல்லாமல் இருப்போம். அல்லேலூயா. எதுக்கு நான் 1000 கேள்வி கர்த்தரை கேட்போம். ஆனால் கர்த்தர் எதை செய்தாலும் கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையும் நானும். அவர் சபைக்கு வருகிறது ஒரு ஆசீர்வாதங்க. அழகாய் பாடணும் இல்லை? வேறு இடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள். அந்த சங்கீதத்தில் சொல்லும் பொழுது அந்த கோராகு பற்றி சொல்லுவாங்க, ஆகாமே கூடாரத்தில் 1000 நாள் நாங்கள் இருக்கிறத காட்டிலும் உங்க ஆலயத்தின் எங்கயா வாசற்படியில் உட்கார்ற அந்த ஒரு நாள் எனக்கு போதும் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்ப சபைங்க எவ்வளவு முக்கியம் பாருங்க. இந்த வரியில சேர்ந்து பாடுவோமா? வேறு இடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. எத்தனை பேருக்கு சபை வருவது மேலான ஒரு ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க? அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில், ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பேன். ஆமென். வாசலில் காத்திருப்பேன்.
ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. அல்லேலூயா. சபையும் நானும். சபைனா என்ன, சபைக்குள்ள நாம் எப்படி இருக்கணும்? முதல் காரியம் வாசிங்க, சங்கீதம் 16:11 வாசிங்களேன். சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தருடைய சமூகத்தில் என்ன இருக்குதா? நித்திய பேரின்பமும் பரிபூரண ஆனந்தம். அப்போ சபைக்குள்ள கர்த்தர் எதை வைத்திருக்கிறார்னா, ஒரு மகிழ்ச்சியை, ஆறுதலை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் செட்டில் நிலையில வந்து அடைவேன். ஆண்டவரே, போராட்டம் வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது எனக்கு ஆறுதல் தருகிற ஒரே ஒரு இடம் சபை மாத்திரமே. அல்லேலூயா. சபைக்குள்ள ஏன் கர்த்தர் வைக்கிறாருன்னா, இந்த உலகத்துல பலவிதமான உபத்திரவங்கள் உண்டு, பல போராட்டங்கள் உண்டு. மனுஷனால் வருகிற போராட்டம், பிசாசினால் வருகிற போராட்டம், சரீரத்திலிருந்து வருகிற போராட்டம், இயற்கை சூழ்நிலையால் வருகிற போராட்டம், நம்முடைய புத்தியினத்தினால் நாம் செய்து கொள்கிற தீமைகள், இப்படி பல விதங்களிலே நாம் உடைக்கப்படும் பொழுது இந்த உலகத்தில் எங்கேயுமே நமக்கு ஆறுதல் இல்லை. ஆறுதல் கிடைக்கிற, சமாதானம் கிடைக்கிற ஒரே ஒரு இடம் கர்த்தர் சமூகம் மட்டுமே. அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அப்ப ஏன் கர்த்தர் நம்ம ஆவியான சபைக்குள்ள கொண்டு வருகிறாரு? ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வரும் பொழுது அதை மேற்கொள்ளவும் ஆறுதல் அடையவும் சபையிலே தேவன் வைத்திருக்கிறார். அதனால தான் கர்த்தருக்கு நிறைய பெயர்கள் இருந்தாலும், நீங்க 2 கொரிந்தியர் 1:3 வாசிக்கும் பொழுது, சகலவிதமான ஆறுதலின் தேவன். அல்லேலூயா. நம்ம தேவன் எப்படிப்பட்டவரா? சகலவிதமான ஆறுதல். ஒரு மனுஷனுக்கு எந்தெந்த சூழ்நிலையில எப்படிப்பட்டதான ஆறுதல் தேவையோ அந்த காரியத்தில் அவன் விரும்புகிற ஆறுதலை தருகிற சகலவிதமான ஆறுதலின் தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? ஒரு வார்த்தை வாசிங்க, 147 சங்கீதம் 3வது வசனத்தை வாசிங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நம்ம தேவன் எப்படிப்பட்டவரா? இருதயம் நொறுங்கி வருகிற தன் பிள்ளைகளை என்ன பண்ணுகிறார்? அவர் குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கர்த்தர் கட்டுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆராதிக்க தேவன் எப்படிப்பட்டவர்னா, நம்முடைய காயங்களை கட்டி நமக்கு ஆறுதல் தந்து நம்மை சமாதானப்படுத்துகிற நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் நம்மை ரட்சித்து சபைக்குள்ள வைக்கிறார்னா, ரட்சிக்கப்பட்ட நமக்கு இந்த உலகத்தில் அநேக உபத்திரவங்கள் உண்டு. நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமா இருக்கும். ஒரு பக்கம் பிசாசு நம்ம மேல இருக்கிற எரிச்சலை கொண்டு வர்றது, இன்னொன்று நமக்கு நாமே வச்சுக்கிற சூன்யம். நாமளே நம்ம நிறைய பிரச்சனை செய்வோம், உருவாக்கிறோம். அது எப்படியோ ஒரு பிரச்சனையில நம்ம சிக்கப்படும் பொழுது உள்ள உடைஞ்சு போறோம், காயப்படுறோம். எந்த பிரச்சனைக்கும் மருந்து தேவ சமூகமே. அல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது அவர் வார்த்தையினால், அவருடைய பிரசனத்தினால் நம்முடைய சஞ்சலங்களை நீக்கி, தவிப்பை நீக்கி, நம்மை ஆறுதல் படுத்தி நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இதுல எந்த மாற்றமுமே இல்லை. இப்ப எங்க பிரச்சனைன்னா, நாம விரும்புகிற விதத்துல கர்த்தர் ஆறுதல் படுத்தணும்னு நினைக்கிறோம். அதான் பிரச்சனை. இப்ப தேவ சமூகத்தில் என்ன கிடைக்குமா? ஆறுதல் உண்டு, சமாதானம் உண்டு, சௌக்கியம் உண்டு, காயம் கட்டுவார், நம்மை ஆற்றுவார், தேற்றுவார். அவர் பெயரே தேற்றவாளன். ஆவியானுக்கு இன்னொரு பெயர் என்னவா? தேற்றவாளன். இயேசு கிறிஸ்து இன்னொரு பெயர் என்னது? தேற்றவாளன். நான் போய் வேறொரு தேற்றவாளன் உங்களுக்கு என்ன செய்வேன்? நானும் ஒரு தேற்றவாளன், ஆவியானவர் ஒரு தேற்றவாளன். அப்போ நம்முடைய தெய்வம் நம்மை ஆற்றி தேற்றுகிறவர். மார்பில் அணைத்து கொண்டு நம்முடைய கவலையெல்லாம் அறிந்து நம்ம கவலையை நீக்கி, சஞ்சலங்களை நீக்கி, நம்மை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி நம்மை தப்புவிக்கிற நல்ல தெய்வம் நம்முடைய தெய்வம். அல்லேலூயா. ஆனா சபைக்குள்ள வரும் பொழுது கர்த்தர் எப்படி நம்மை ஆறுதல் படுத்துகிறார்? நாம எப்படி எதிர்பார்க்கிறோம்னா, வெறுமனே நீ கலங்காதே,
நீ திகையாதே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். அதை மட்டும்தான் விரும்புறோம், அந்த வார்த்தையை மட்டும்தான் விரும்புறோம். நான் சர்ச்சுக்கு போனா கர்த்தர் நீ அழாதே அழாதே இப்படியே சொன்னா போதுமே எனக்கு. கர்த்தர் சொல்லுவாருங்க, வார்த்தை இல்லாம இல்ல, கர்த்தர் அப்படிதான் நம்மோடு என்ன செய்கிறார், பேசுகிறார். ஆனா அது மட்டுமே கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்துகிற விதம் இல்லை. ஒரு மனுஷன் துக்கப்படும் பொழுது உலகம் கொடுக்கிற ஆறுதல் வேற, தேவன் கொடுக்கிற விதம் வேற. ஒரு வார்த்தை நீ வாசிங்க, யோவான் 14:27 வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது அந்த வார்த்தையை கவனிங்களேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த வார்த்தை எவ்வளவு சூப்பரான வார்த்தை பாருங்க. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, பயப்படாது இருப்பதாக. எவ்வளவு அருமையான வார்த்தை இல்ல? நம்ம இதை மட்டும் கட் பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். என் சமாதானத்தையும் உங்களுக்கு தருகிறேன், என்னுடைய சமாதானம் வைத்து போகிறேன், கலங்காதே திகைய, ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனா நடுவுல ஒரு சொருள் கத்த வச்சிருக்கிறார் பாருங்க, என்னவா? உலகம் தருகிற பிரகாரம் நான் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறது இல்லை. உலகம் எப்படி தருது அப்படின்னா, இன்னைக்கு எங்க பாத்தீங்கன்னாலும் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் இல்ல, பாசிட்டிவ் வைப்ரேஷன். இன்னைக்கு உலகத்தான் சொல்றான் எல்லாமே பாசிட்டிவா பேசுங்க. நீ நிறைய இடங்கள்ல காலேஜஸா இருக்கட்டும், ஸ்கூல்ஸா இருக்கட்டும், சில கம்பெனிஸ், சில நிறுவனங்கள், அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸா இருக்கட்டும், பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும், அவங்க இருதயத்தை மன அழுத்தம் நீங்கணும், அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரணும், அவங்களை உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் இவங்க பேசுற விதம் எப்படி இருக்குன்னா, உன்னால எல்லாம் முடியும், உன் பிரச்சனை மாறிடும், உன் எதிர்காலம் ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும், உன்னுடைய காரியம் இப்படி பேசும் பொழுது ஜனங்களுக்குள்ள என்ன வருதுன்னா, சைக்கலாஜிக்கலா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு உணர்ச்சி வசப்படுதல், ஒரு எமோஷனல். ஆமா என் பிரச்சனை மாறிடும், உண்மையாலுமே உள்ள ஒரு தெம்பு வரும். அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை கேட்டீங்கன்னா என்னாலே வாழ முடியும், என் பிரச்சனை மாறிடும், எனக்கு எல்லாம் நடந்துடும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாத்துக்குள்ளேயும் வரும். ஆனா இது நமக்கு நிரந்தர விடுதலையை தராது. அல்லேலூயா. ஜஸ்ட் ஒரு எமோஷனல். தேவன் அப்படி நமக்கு ஒரு சமாதானம் தருகிறவர் இல்ல. நம்ம என்ன விரும்புறோம்னா, நான் என்ன தப்பு பண்ணிட்டு வந்தாலும், எனக்கு என்ன பிரச்சனை நானே உருவாக்கி கொண்டாலும், நான் கர்த்தர் சமூகத்துக்கு வரும் பொழுது, தனிமையா ஜெபிக்கும் பொழுதோ, சபைக்கு வரும் பொழுதோ, ஒரு பிரேயர் மீட்டிங் போகும் பொழுதோ, கர்த்தன் ஒரே வார்த்தை சொல்லணும், உன் பிரச்சனை மாறும், அது மட்டும் எனக்கு போதும். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உணர்ச்சி வசப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுகிற தெய்வம் நம்முடைய தெய்வம் அல்ல. ஆனா நமக்கு ஆறுதல் தருவார். அது எப்படி பாஸ்டர்? நான் விரும்புற வார்த்தை கர்த்தர் பேச மாட்டார்னா எப்படி எனக்கு ஆறுதல் வரும்? கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்துகிற விதம் வித்தியாசமானது. எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு வாசிங்களேன். சகரியாவின் புத்தகம் 1 அதிகாரம் 5-7 வரை வாசிங்க. உங்கள் பிதாக்கள் எங்கே? சகரியா 1:5-7 வாசிங்க. உங்கள் பிதாக்கள் எங்கே? தீர்க்கதரிசிகள் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பார்களோ? சகரியான்னு சொன்னோம். லூக்கா 1:5-7. லூக்கா 1:5-7. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பெயர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். இங்கே ஒரு மனுஷன் பார்க்கிறோம், அவன் பேர் சகரியா. நல்ல தெய்வ பக்தி உள்ள ஒரு மனுஷன், காட்லி மேன். கர்த்தரிட்ட சகல கற்பனைப்படியும் நடந்த ஒரு தேவ மனுஷன். அந்த நாட்களிலே, சகரியா வாழ்ந்த நாட்களிலே பெரிய தீர்க்கதரிசிகள் கிடையாது, ஜனங்களை எச்சரித்து புத்தி சொல்லுகிற தேவ மனிதர்கள் கிடையாது, ஜனங்கள் எல்லாரும் வழி விலகி போன ஒரு இருண்ட காலம். அந்த காலத்துல இந்த சகரியாவும் அவனுடைய மனைவியும் கர்த்தர் பயந்து வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவ்வளவு ஜாக்கிரதையாக காத்து கொண்டவர்கள். ஆனா என்ன பிரச்சனைனா,
2 பேருக்கு ரொம்ப ஏஜ்ட் ஆயிடுச்சு, ஆனா என்ன இல்லை, குழந்தை இல்லை. 2 பேரும் ரொம்ப வயது சென்ற முதிர்ந்தவர்கள். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த சகரியா வந்து அவன் ஒரு ஆசாரி வம்சம் சேர்ந்தவனால் இருந்ததனால அவனுடைய முறைமையின்படி ஆலயத்தில் போய் அன்னைக்கு தூபம் காட்டுவதற்கான அந்த ஊழியத்துக்கான அனுமதி பெற்றுக்கொண்டு தூபம் காட்டுவதற்கு ஆலயத்துக்கு போறாரு. நீங்க 10வது வசனத்திலிருந்து 13 வரை வாசித்தீங்கன்னா இவர் நேரம் என்ன பண்றாரு, ஆலயத்துக்குள்ள போய் ஊழியம் பண்ண போறாரு. அங்க தூபம் காட்ட போறாரு. போற இடத்துல திடீர்னு தேவதூதன் தரிசனம் காண்பிக்கிறான். ஒரு தேவதூதன் தோன்றி சொல்றாரு, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத் உன் குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று. இது சகரியாவுக்கு ஆறுதலா இருந்திருக்குமா, துக்கமா இருந்திருக்குமா? இப்ப கர்த்தர் சொன்ன வார்த்தை ஆறுதலான வார்த்தை, துக்ககரமான வார்த்தையா? ஆறுதல். ஏன்னா பிள்ளையே இல்லாம இருக்கிறான், அவன் இறுதி ஒரு பிள்ளைக்கு ஏங்குது. இப்ப போய் ஊழியம் செய்ய போய் ஆலயத்துக்குள்ள போயிருக்கிறாரு. ஆலயத்துல திடீர்னு தேவதூதன் தோண்டி சொல்றான், சகரியா ஓ ஜபால கேட்கப்பட்டுருச்சுப்பா, கர்த்தர் ஜபத்து பதில் தராருப்பா, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுது அப்படின்னு. இப்போ சகரியாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா சர்ச்சுக்குள்ள இருந்து ஐயா வெளியே வரும்போது எப்படி வந்தாராம் வாசிங்க. அதே 1 அதிகாரத்துல 20 வசனத்தை வாசிங்க. இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான். அவன் வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். கர்த்தர் அவனுக்கு ஆறுதலான வார்த்தைக்கு சொன்னாரு. ஆனா ஐயா வெளியூருக்கு எப்படி வராரு, ஊமையா வரான். லேலூயா. இதுதான் கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்தும் விதம். லேலூயா. என்ன பாஸ்டர் பிள்ளைய திருவன் நாக்கு பிடுங்கிட்டாரு, இதுவா ஆறுதல்? மனுஷன் நல்லா பேசிட்டு இருந்தான், பேசினா வெளியே வந்து அப்படிங்கிறான். ஜனமெல்லாம் பார்க்குது, என்னமோ ஆயிடுச்சு உனக்கு அப்படின்னு. இது ஜனங்கள் பார்த்து பரியாசம் பண்ணுது. ஆனா இதுதான் கர்த்தர் கொடுத்த ஆறுதல். என்ன அர்த்தம்னா, இந்த சகரியாவுக்குள்ள ஒரு மனவேதனை இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, மலட்டு தன்மைங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. இவனுக்கு ஒரு பிள்ளைங்கிற ஆறுதல் தேவை. இப்ப கர்த்தர் அந்த பிள்ளைங்கிற ஆறுதலை கொடுக்கிறாரு. ஆனா ஏன் அவன் நாக்கை கட்டுனார் அப்படின்னா, அவனுக்குள்ள ஒரு அவிசுவாசம். அவன் என்ன சொல்றாரா, நீங்க வாசிங்க 18 வாசிங்க. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன், நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளா இருக்கிறாளே என்றான். இவர் வந்து நல்ல தேவபக்தி உள்ளவர் தான். ஆனா குழந்தை பிறக்கணும்னு இப்போ மைண்ட் எல்லாம் என்ன யோசிக்குது, நானே வயதான கிழவன், என் ஒய்ஃப் ஒரு கிழவி, கிழவிக்கு எப்படி பிள்ளை பிறக்கும்? உடனே இவனுக்குள்ள இருந்த அவிசுவாசம் என்ன பண்ணுது, எட்டி பார்க்குது. அவனுக்குள்ள சந்தேகம் எட்டி பார்க்குது. இப்ப கர்த்தர் பார்க்கிறாரு, ஓ பிரச்சனையை நான் மாற்ற விரும்புறேன். ஆனா எங்க பிரச்சனை இருக்குதுன்னா, நான் உன்னை என்னதான் ஆசீர்வதித்தாலும், என்னதான் உனக்கு ஆறுதல் கொடுத்தாலும், உனக்குள்ள இருக்கிற சில குறைகள் அந்த ஆறுதலுக்கு தடையா இருக்குது. இப்ப கர்த்தர் என்ன விரும்புறாருன்னா, முதல்ல நான் யோவான கொடுக்கிறதுக்கு முன்னாடி, உனக்கு ஒரு பிள்ளை கொடுக்கிறதுக்கு முன்னாடி, உனக்குள்ள இருக்கிற குறைகளை நான் உடைச்சி உன்னை நான் உருவாக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் அவனுடைய அவிசுவாசத்தை உடைக்க, அவன் சந்தேகங்கிற தடையை உடைக்க அவனுடைய நாவை கர்த்தர் கட்டி ஊமையாக்கினார். எவ்வளவு நாள் ஊமையா இருந்தாரு? 1 வருஷ காலம். பிள்ளை பிறந்து பிள்ளைக்கு பேர் வைக்க போறாங்க, அப்ப கூட அவனுக்கு பேச முடியல. எல்லாரும் கேட்கறாங்க, உன் பையனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? சகரியான்னு வச்சுக்கலாமா அப்படின்றான். அவன் பே 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 அப்படின்றான். சரி என்னதான் வைக்கிறது? ஒரு ஸ்லேட் வாங்கி எழுதுறான், யோவான் அப்படின்னு எழுதுறான். எல்லாரும் கேட்கறாங்க, யோவான் சந்ததியில் ஒருத்தருமே இல்லையே. டக்குன்னு கர்த்தர் நாவை அறுக்கிறாரு, நாவை கட்ட அறுக்கிறாரு. சகரியா பேச ஆரம்பிச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 வருஷ காலம் சகரியா பேசாமலே இருந்தாங்க. இதுதான் கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்துற விதம். சபைக்குள் உண்டான ஆறுதல் வேற, சபைக்கு வெளியே இருக்கிற ஆறுதல் வேற. சபைக்கு வெளியே கலங்காதே திகையாதே மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஒருபோதும் அது உதவாது. சபைக்குள் வரும்பொழுது கர்த்தர் எப்படி உருவாக்குறாருன்னா, உங்க பிரச்சனைக்கு என்ன காரணம், நீ கண்ணீரோடு வரீங்க, உண்மை, உங்க வேதனை கர்த்தருக்கு புரியும். கடன் பிரச்சனை, வியாதி போராட்டம், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத மனைவி, பிள்ளைங்க கீழ்ப்படியில, குடும்பத்துக்குள்ள பிரிவினை, குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் இல்லை, குடும்பத்தில் எந்த சந்தோஷம் இல்லை, வேதனையோடு சபைக்கு வருகிறீங்க. உங்களை வெறுமனே கர்த்தர் பூசி முழுகி அனுப்புகிறவர் இல்லை. நம்ம அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். ஊசி போடாத டாக்டர் இருப்பாரா? வெறும் மாத்திரை மருந்து மட்டும் கொடுத்து அனுப்புவாரா? அதான் நிறைய போலி டாக்டர் கிளம்பிட்டான். உள்ள சீல் பிடிச்சா கூட நாம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, ஒரு டேப்லெட் மட்டும் கொடுத்துட மாட்டீங்களா? அவர் பார்க்குற எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது, 2 டேப்லெட் கொடுத்து அனுப்பிடுறாரு.
உள்ள ரணம் வச்சிருது. நம்ம உள்ள சபைக்குள்ள வரும்பொழுது கர்த்தர் என்ன பண்றாருன்னா, உன் பிரச்சனைக்கு இதுதான் காரணம், நீ இந்த விஷயத்துல தடுமாறிட்டு இருக்கிற, இந்த தப்பு உனக்குள்ள இருக்கு, நீ இந்த விஷயத்தை புத்தியீனமா செஞ்ச, உனக்குள்ள இந்த குறை இருக்குது, உனக்குள்ள பாவம் இருக்குது, இந்த காரியத்துக்கு நீ மனம் திரும்பு, இதை நீ சரிப்படுத்து, இந்த காரியத்தை விட்டு விலகு, இந்த காரியத்தை நீ செய்ய ஒப்புக்கொடு என்று தன் வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மை உடைத்து, நம்மை முதலாவது சீர்படுத்தி, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற எல்லா காரியத்தையும் உடைத்து எடுத்து நம்மை உருவாக்கி நம்மை ஆறுதல் படுத்துகிறார். ஹல்லேலூயா. அந்த ஆறுதல் தான் நிரந்தரம், அந்த ஆறுதல் தான் நிரந்தரம். அப்போ சபைக்குள்ள தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்மை ஆறுதல் படுத்த விரும்புகிறார். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? கர்த்தர் உருவாக்குவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆக முதல் காரியம் நாம் சபைக்குள் செய்ய வேண்டியது உருவாக்கப்பட அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், எல்லா சபை கிடையாது. நீ நிறைய சபைகள் மோட்டிவேஷனல் ஸ்பீச் பண்ணுகிற சபைகள் உண்டு. எனக்கு தெரியும் பாஸ்டர், அவங்க தப்பு பண்றாங்கன்னு. தப்புன்னு சொன்னா சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, தப்புன்னு சொன்னா அவங்க கோவப்படுவாங்க, தப்புன்னு சொன்னாங்க அவங்க மனத்தை ஏத்துக்க மாட்டாங்க. அதனால அவங்க விரும்புறது என்ன? கலங்காதே, திகையா. நம்ம அப்படி சொல்லிட்டு போயிடும். ஒரு பாஸ்டர் சொன்னாரு, ஒரு நாள் 3 நாள் மீட்டிங் கூப்பிட்டாங்க, போனேன். செய்தியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் சொன்னாரு, இப்படி எல்லாம் பேசினா சர்ச்சுக்கு எல்லாம் போயிடுவாங்க பாஸ்டர் வெளியே. ஏன் பாஸ்டர், என்ன பிரச்சனை? ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம், கலங்காத, அதை மட்டும் சொன்னத உள்ள இருப்பாங்க. நான் சொன்னேன், இங்க இருப்பாங்க, அங்க இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இங்க ஆட்கள் வருவாங்களா? இங்க ஆட்கள் வருவாங்களா? ஆகவே தான் சொன்ன, எல்லா சபை கிடையாதுங்க. சபை என்பது நம்மை உருவாக்குகிற இடம். நாம உருவாக்க அர்ப்பணித்தால்தான் தேவனுடைய சந்தோஷமும் ஆறுதலும் நம்ம வாழ்க்கை நிரப்பும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? அப்ப உருவாக்கப்பட நம்ம ஒப்பு கொடுக்கணும். சபைங்கிறது என்னன்னா 2 தீமோத்தேயு 3:16-17 வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. எது? கர்த்தருடைய இந்த வேத புத்தகத்தை கர்த்தர் ஊழியக்காரர் கையில் எது கொடுத்திருக்கிறார்னா, கடிந்து கொள்ளவும், உபதேசிக்கவும், சீர்படுத்தவும், நீதியை படிப்பு. இதுக்குத்தான் இது. இதை கையில வச்சுக்கிட்டு நீ வெறும் கலங்காதே திகையாதான்னு சொல்லிட்டு போறது கர்த்தர் கையில் என்ன செய்யல? கொடுக்கல. ஊழியக்காரர் கையில் ஏன் கொடுத்திருக்கிறாருன்னா, சபைக்குள் வருகிற ஒவ்வொருவரும் தேறினவர்களாய் எந்த நற்கிரியம் செய்வதற்கு தகுதி உள்ளவர்களாக உருவாக்கப்படணுமா. அதுதான் சபை. சபைங்கிறது உருவாக்கப்படுகிற இடம். சபைக்குள்ள கர்த்தர் ஒரு மனுஷனை கொண்டு வருகிறார் என்றால், அந்த ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா, அந்த மனிதனை தேர பண்ணுகிறார். எப்படி? நோஞ்சானா இருக்கிற ஒரு பிள்ளைக்கு நல்ல ஊட்டச்சத்தான சாப்பாடை கொடுத்து, எதெல்லாம் அந்த பிள்ளைக்கு வீக்கா இருக்குதோ அதெல்லாம் கொடுத்து பூஸ்ட் பண்றோம் பார்த்தீங்களா? அதுதான் சபை. ஒரு விசுவாசி ரட்சகரோடு புதுசா உள்ள வராங்க, அவங்க வாயின் வார்த்தை சரியில்லை, அது கொஞ்சம் ஊட்டச்சத்து வேணும். அவங்க சிந்தை சரியில்லை, அது சரிபடுத்த ஊட்டச்சத்து வேணும். அவங்க இருதயம் சரியில்லை, அவங்க சுவாபம் சரியில்லை, அவங்க வாழ்க்கை முறை சரியில்லை, அதுல நோஞ்சானா இருக்கிறாங்க. அவங்கள சரிப்படுத்தி அவங்களை பூஸ்ட் பண்றதுக்கு கர்த்தர் வசனத்தை கொடுக்கிறார். இந்த வசனம் என்ன பண்ணுதுன்னா, கடிந்து கொள்ளுகிறது. உங்க வாழ்க்கையில ஏன் சமாதானம் இல்லை? ஏன் குடும்பத்தில் பிரிவினை? உங்க சுபாவம் சரியில்லை, உங்க ஜீவியம் சரியில்லை, உங்க அந்தரங்கம் சரியில்லை, நீ சம்பாதிக்கிற விதம் சரியில்லை. உன் வாழ்க்கையை சரிப்படுத்து, உன் சிந்தையை சரிப்படுத்து, உன் லைஃப் ஸ்டைலை மாத்து. இந்த வசனத்தை கொண்டு ஆவியானவர் கடிந்து கொள்ளுகிறார். அந்த கடிந்து கொள்வதற்கு யாரெல்லாம் தங்களை விட்டு கொடுத்து மனம் திரும்புகிறார்களோ அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். யாரெல்லாம் சபைகள் உருவாக்கப்படுகிறார்களோ அவர்கள் சபையில் தேவன் வைத்திருக்கிற நித்திய ஆனந்தத்தையும் பரிபூர்ண ஆனந்தத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. சந்தோஷமும் சமாதானமும் பாஸ்டர் கையில் கிடையாது, பாஸ்டர் ஜிப்பாலையும் கிடையாது. பாஸ்டர் கையில் கர்த்தர் கொடுத்ததெல்லாம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இது ஒன்று தான் பாஸ்டர் கையில். பாஸ்டர் வேலை என்னன்னா, கிழிக்கிறதும் சீலை எடுக்கிறதும் தைக்கிறதும் சுத்தம் பண்ணுறதும். இது பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சுன்னா ஆப்ரேஷன் சக்சஸ்.
ஜனங்களுடைய ஆசீர்வாதம் தானே என்ன செய்தோம். யோவான் இந்த சகரியாவுடைய பிரச்சனையே அவிசுவாசம். ஆண்டவர் பார்க்கிற ஒரு ஆபரேஷன் பண்றாரு. எங்க நடக்குது ஆபரேஷன்? ஆசர் கூடாரத்துக்குள்ள. அங்கதான் ஆபரேஷன். தூதன் தான் டாக்டர். அந்த தூதன் அனுப்பி அவன் நாக்கில் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுறாரு. ஸ்டிச்சிங் போட்ட உடனே ஒரு வருஷம் இவனால் பேச முடியல. இவன் என்ன யோசித்திருப்பான் வீட்டில் உட்காந்து? ஒழுக்கமா அப்பவே நம்பி இருக்கலாம். ஏன் வாய் இருக்குது பாரு, இந்த வாய் சும்மா கிடக்கும். நான் கிழவன் நான் கிழவன், கிழவனாவது பேசுவான், நான் பேசாம உட்கார்ந்து இருக்கிறேன்னு. ஒரு வருஷ காலம் மனம் திரும்புதல்ங்க. எத்தனை காலம்? ஒரு அவிசுவாச வார்த்தைக்கு மனம் திரும்ப எத்தனை காலம் டைம் சிக்ஷை கொடுத்தாராம்? 1 இயர். ஒரு வருஷம். மனசு என்ன பண்ணிருப்பான்? சத்தமா ஜெபிக்க முடிஞ்சிருக்காது. மனசு உட்காந்து, ஏசப்பா என் அவிசுவாசத்தை மன்னிங்க, இனிமேல சந்தேகமே பட மாட்டேன். ஒரு வருஷ காலம் மனம் திரும்பினாங்க. அவனுடைய ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. யோவானை கையிலே சுமந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சபை உருவாக்குற இடம் ஒண்ணு வசனத்தை கொண்டு உருவாக்குறார். இதுக்கு மசீலன்னு வைங்களேன், இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் கையில் வச்சிருக்கிறாரு. அதுதான் என்னது? சிற்றை. வாசிங்களேன், எபிரேயர் 12:6. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து, அவனை அவர் சிட்சித்து பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல, பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். சிற்சையை அற்பமாக என்ன செய்யக்கூடாதான்? ஏன்னா தகப்பன் தான் சிட்சிக்கிறது போல கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார், அதாவது தண்டிக்கிறார். எதுக்கு தண்டிக்கிறார்னா அழிக்கிறதுக்கு இல்ல, தம்மோடு சேர்த்து கொள்ள. சில நேரங்களில் உங்களை சபை கொண்டு வந்து வசனங்களை கொண்டு உங்களோடு பேசுவார். அந்த வார்த்தை நமக்கு தாங்கிறது ஆள் மனசாட்சியில் அது குத்திக்கிட்டே இருக்கும். சில நேரங்கள் என்ன பண்ணா அது விட்டு கொடுக்க மாட்டோம். கிடக்கட்டும், யார் செய்யா தப்பு? இவர் எப்ப இப்படிதான் சொல்லுவாரு, நம்ம இதுக்கெல்லாம் உடனே மசி. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வார்த்தையை அசப்ட் பண்ணிட்டு நாமவே போவோம். வந்த வண்ணமாகவே. எப்படி வந்த பேசலையே விட்டுற முடியாது. நீ ஒருவேளை என்னை விட்டு தூரம் போகலாம், நீ ஒருவேளை சபை விட்டு தூரம் போகலாம், நீ ஒருவேளை சத்தியத்தை விட்டு தூரம் போகலாம். கர்த்தர் சொல்ல, நான் உன்னை விட முடியாது. எப்படி தண்டித்தாகிலும், உன்னை உடைச்சாகிலும், சில நெருக்கங்களுக்கு மத்தியில் தள்ளி ஆகிலும் உன்னை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் ஆறுதல் படுத்துற விதங்கிறது வெறும் வார்த்தையில் அல்ல. நான் இதை ஏன் இவ்வளவு தெளிவா ஆழமா சொல்றேன்னா, நம்ம வெறும் வார்த்தையை விரும்புகிறோம் இல்லை, வைக்கவில்லை. சபையில் தேவன் வைத்திருக்கிற ஆறுதல் உடைத்து உருவாக்கப்படுவதனால் வருகிற ஆறுதல். அல்லேலூயா. ஏன்னா நிறைய டிவி சேனல்ஸ் வந்துருச்சு, நிறைய யூடியூப் சேனல் வந்துருச்சு. அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசினாலும் வெறுமனே ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச். கர்த்தருடைய வார்த்தை என்பது வாக்குத்தத்தம் இருக்கணும், நமக்கு புத்தி சொல்லுகிற வார்த்தை இருக்கணும், நம்மை சீர்படுத்துகிற வார்த்தை இருக்கணும், நம்ம எச்சரிக்கிற வார்த்தை இருக்கணும். இந்த கலவை சாப்பாட்டுக்கு பேரு தான் கர்த்தருடைய செய்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. அறுசுவை உணவுன்றோம் இல்ல? அறுசுவை உணவு என்னது? வாழை இலை வச்சு வெறும் ஜாங்கிரியா கொட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்சுலின் தான் போடணும். அப்புறம் இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது. வெறும் எல்லாம் ஆந்திரா மெஸ், வெறும் காரம், அல்சர் தான் வரும். அறுசுவை உணவுனா காரம், இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கசப்பு எல்லாம் என்ன செய்யணும்? இருக்கணும். ஏன்னா எல்லாமே உடம்புக்கு தேவை. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. நமக்கு வாக்குத்தத்தமும் இருக்கணும், அதை சுதந்திரிக்கிற ஆலோசனை இருக்கணும், எச்சரிக்கிற வார்த்தை இருக்கணும், புத்தி சொல்லுகிற வார்த்தை இருக்கணும், சீர்படுத்துகிற வார்த்தைகள் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் நாம் உருவாக்கப்படுவோம். நாம் அதுக்கு அர்ப்பணிக்கணும். நாம் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். அல்லேலூயா. எப்படி அர்ப்பணிக்கணும்னா வாசிங்க 141 சங்கீதம் 5வது வசனம். நீதிமான் என்னை தயவாய் குட்டி, நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை, என் தலை அதை அல்ல தட்டுவது இல்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். யார் என் தலையில குட்டட்டுமா? நீதிமான்னா அது ஊழியக்காரனா இருக்கட்டும், சக விசுவாசியா இருக்கட்டும், என் மேல அக்கறை உள்ள ஆவிக்குரியலா இருக்கட்டும்,
என்னுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி வசனத்தை கொண்டு புத்தி சொன்னா அது எதுக்கு சமமா? தலையில கொட்டுறதுக்கு சமமா? யாரு தலையில கொட்டுவான்? யாரு தலையில கொட்டுவான்? ஒரு பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்குது, ஏய் வாங்க அப்படின்னு தலையில கொட்டுவாங்களா? இல்ல. ஏட உடம்ப செய்து இருக்குது பாரு அப்படின்னு தப்புன்னு தம்பி பாக்குறேன், எங்க கொட்டிடுவாரா பாஸ்ட், நறுக்கணும் கொட்டு வைக்கிறோம், அப்படின்னு பிடிச்சி நிக்கிறோம். கொட்டினோடனே என் தலைக்கு இதமா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோமா? நம்ம என்ன கை இது கொட்டுது பாரு சொல்றோமா இல்லைங்களா? ஆனா கொட்டும் போது எப்படி வலிக்குமோ அப்படி பிரசங்கம் பண்ணும் பொழுது வலிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் வார்த்தை கேட்கும் போது என்ன செய்யும்? வலிக்கும். நம்மளை பத்தி தான் பாஸ்டர் பேசுறாரு, ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ, ஒருவேளை சொல்லியிருப்பாங்களோ. இந்த ஆராய்ச்சி போயிட்டீங்கன்னா அது என்னை போல மிருதுவா இருக்காது. எனக்கு தான் உண்மைதான், என்னை குத்தி பேசுற மாதிரி எனக்கு தான் வலிக்குது. ஆனால் எப்படி நம்ம எடுத்துக்கணுமா? எண்ணெயை போல தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி எப்படிங்க இருக்கும்? நல்ல வெயிலில் போயிட்டு வீட்டுக்குள்ள வந்த உடனே அப்படி தலைக்கு எண்ணெய் தேய்ச்சா அப்படியே நரம்பெல்லாம் குளிர்ந்து அப்படியே தலை பார்த்தீங்கன்னா ஒரு தூக்கம் போட்டலாமான்னு தோணும். ஆமாவா இல்லைங்களா? ஆமாவா இல்லையா? எண்ணெய் தைக்காமையே வருது எங்களுக்கு. எண்ணெயை போல மிருதுன்னா அது சுகமா இருக்கும். அப்போ நீதிமான் என்னை கடிந்து கொள்ளும் பொழுது நான் அதை சுகமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதுக்கு பேர் தான் உருவாக்கப்பட ஒப்பு கொடுக்கிறது. ஒருவேளை உங்க வீட்டுக்குள்ளேயே அந்த தலை கொட்டுதல் வரலாம். உங்க கணவன் மூலமா, உங்க மனைவி மூலமா, உங்க பிள்ளைகள் மூலமா, உங்க பெற்றோர் மூலமா உங்க தவறு சுட்டி காட்டும் போது நீ என்ன எனக்கு சொல்றது? நான் அதை ஒழுங்கா சர்ச்சுக்கு போறேன், நீ என்ன சர்ச்சுக்கா வர எனக்கு புத்தி சொல்ற? நீ என்ன பெரிய ஆளா? சொல்லாதீங்க. என்னைக்கு உங்களுக்கு புத்தி சொல்லுகிற நீங்க அசட்டை பண்ணுகிறீங்களோ அதுவரை நீங்க உருவாக்கப்பட முடியாது. நீங்க உருவாக்கப்படாத வரை ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. லேலூயா, லேலூயா. யார் மூலமா புத்தி வரட்டுங்க? உங்களோட வயசுல குறைவான நபர்களால் வரட்டும், நேத்து சபைக்கு வந்த நபரா இருக்கட்டும், அல்லது ரட்சிக்கப்படாத நபர் உங்க வீட்டுக்குள்ள, ஆனா அவங்க மூலம் உங்க தப்பு சுட்டி காட்டப்படுதா? அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் நீங்க உருவாக்கப்படுகிற நேரம். அந்த நீங்க உருவாக்கப்படுகிற நேரத்தை நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை மிகுந்த சமாதானம் நடத்துவார். அல்லேலூயா. அப்ப சபை நம்ம உருவாக்குது. வசனம் மூலமாக, கர்த்தருடைய வார்த்தை மூலமாக நம்மை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். இன்னொரு வார்த்தை கூட வாசிங்களேன். மல்கியாவில் 3 அதிகாரம் 3 வாசிங்க. ம் 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 போதும். மைக்கில் ஒட்டை வாசிமாத. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். செய்யறாரா? உட்கார்ந்து அப்படின்னா சாவகாசமா உட்கார்ந்து பண்றாருங்க. எப்படி? உட்கார்ந்து வெள்ளிய புடமிடுறதுன்னு எப்படி? நெருப்புல போட்டு அதை உருக்கி அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்கும்போது அந்த வெள்ளி நெருப்புல போடும்போது ஐயோ குய்யோ முயன் கத்தலாம். ஆனா அவர் சாவகாசமா உட்கார்ந்து அதையெல்லாம் உருக்கி அழுக்கெல்லாம் எடுத்து தான் விரும்புகிற ஒரு ஸ்தானம், தான் விரும்புகிற ஸ்டேஜுக்கு அந்த வெள்ளியோ பொன்னோ வருகிற வரைக்கும் அந்த பொற்கொள்ளன் அதை உருக்கி 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 நெருப்பின் தன்மையை அதிகரித்து அதை எப்படியாவது சுத்தம் பண்ணுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மள்ட்ட இருக்கிற ஃபால்ட், குறை எந்த அளவுக்கு அது அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு நெருப்பு அதிகமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒண்ணு போல கர்த்தர் உடைப்பதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்ல, ஒரு பில்டிங் உடைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். சின்ன பில்டிங்கா இருந்தா சம்மட்டி வச்சு உடைக்கிறான். கொஞ்சம் பெரிய பில்டிங்கா இருந்தா ட்ரில்லிங் மிஷின் வச்சு உடைக்கிறான். அதுக்கும் பெருசா இருந்தா பெரிய பொக்லைன் வச்சு என்ன செய்யறான்? உடைக்கிறான். ஸ்ட்ராங் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து உடைத்தல். நீங்க எந்த அளவு விட்டு கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் சிற்சை, அதை பொறுத்தான் கடிந்து கொள்ளுதல். அவர் உட்கார்ந்து அவர் விரும்புகிறபடி நம்ம மாறுற வரைக்கும் உடைப்பாரு. ஆனா நாம என்ன எதிர்பார்க்கிறோம்? இன்ஸ்டன்டா எதிர்பார்க்கிறோம். உடனே எனக்கு சந்தோஷம் வந்துடணும், உடனே பிரச்சனை மாறிடணும், உடனே கடன் அடைக்கப்பட்டுறணும், உடனே எனக்கு அற்புதம் நடந்துடணும். கர்த்தர் செய்ய வல்லவர். நீ உடனே மனம் திரும்பினால், நீங்க உடனே சரிபடுத்தா, நீங்க உடனே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உடனே கர்த்தர் செய்வார். நம்ம என்ன பண்ணுவோம்னா மனம் திரும்ப கால அவகாசம் கேட்கிறோம்.
சில தவறுகளை விட்டு கொடுக்க கால அவகாசம் கேட்கிறோம். நம்ம சுவாபத்துக்கு நம்ம மனம் திரும்ப கால அவகாசம் கேட்கிறோம். ஆறுதல் மட்டும் உடனே வரணுன்றோம். எப்படிங்க நடக்கும் அது? ஆண்டு என்ன பண்றாராம், உட்கார்ந்து புடமிட்டு நம்மை சுத்திகரித்த பின்பு தான் நம்மை கர்த்தர் மகிமையாக்குகிறார். அல்லேலூயா. யோபு சொல்றாரு, யோபு 23:10, நான் புடமிடப்பட்ட பின்பு எப்பதான் பொன்னா மிளிருவோமா? புடமிடப்பட்ட பின்பு தான். அப்போ தேவன் உங்களை உடைக்கும் பொழுது 100% அர்ப்பணிங்க. எந்த ஆராதனையா இருக்கட்டும், எந்த நேரமா இருக்கட்டும், யார் மூலமா கர்த்தர் உங்களுடைய தவறுகளை முகமுகமாய் சுட்டி காட்டுறாரா, உடனே மனம் திரும்புங்க. யார்கிட்ட எச்சரிப்பு வருதுன்னு பார்க்காதீங்க. ஏன் அவங்க உங்களுக்கு புத்தி சொல்றாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணாதீங்க. எப்படி நான் செஞ்சது உங்களுக்கு தெரியும் சொல்லி அதை ஆராய்ச்சி பண்ணாதீங்க. கர்த்தர் யாரை கொண்டு எப்படியும் கர்த்தர் பேசுவார். யாரை கொண்டு பேசுவார்? எத்தனையோ நேரங்கள் என் காதல சத்தம் கேட்டிருக்கிறேன், கர்த்தர் என்னோடு பேசுகிறதை. சில நான் புத்தீனமான சில காரியமோ, சில அவசரமான சில முடிவெடுக்க போகும்பொழுதோ அசீரி குரல் மாதிரி சத்தம் கேட்டெல்லாம் என்னோட கர்த்தர் பேசுன உணர்ந்து நான் உருவாக்க ஒப்பு கொடுத்திருக்கிறேன். எப்படியும் கர்த்தர் பேசுவார். நாம அந்த நேரம் ஒப்பு கொடுக்கணும். நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு அர்ப்பணிக்கணும். அர்ப்பணித்தால் தேவன் நம்மை ஆறுதல் படுத்துவார். அல்லேலூயா. சபைக்குள்ள தேவன் நம்மை ஆறுதல் படுத்த விரும்புகிறார். நீ எந்த ஆராதனைக்கு வரும் பொழுதும் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உங்களை ஆறுதல் படுத்துகிறார். ஆனால் வித் கண்டிஷன். நான் உன்னிடத்தில் இதை எதிர்பார்க்கிறேன், உன்னை உடைக்க விரும்புகிறேன். உன் சுவாபத்தை நீங்க மாறாம சூழ்நிலை மாறாதுங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்க சிந்தை மாறாம கர்த்தர் விரும்புகிற சுவாபம் உங்களுக்குள்ள வராம உங்க வாழ்க்கை மாறாது. அப்ப முதல்ல நம்ம விட்டு கொடுக்கணுமா? லேலூயா, லேலூயா. சபை உருவாக்கப்படுகிற இடம், சபையில் உருவாக்கப்பட நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். லேலூயா. ஒரு நல்ல ஒரு பழைய பாடல் உண்டு, தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். அதுல வர ஒரு சரணம், பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடப்போகிறோம். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல பிராணிக்கு மேல் சோதித்திடா தாங்கிட பெலனழிப்பா. திராணிக்கு மேல் சோதித்திடா தாங்கிட பெலனழிப்பா. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. லேலூயா, லேலூயா. முதல்ல உருவாக்கப்பட ஒப்பு கொடுக்கணும். இரண்டாவது ஒரு காரியம், சமயம் இருந்தா மூணாவது காரியம் பார்ப்போம், இல்லை இரண்டாவது காரியத்தில் முடிப்போம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். சபைக்குள்ள என்ன உண்டாச்சா? பெரிய அழுகை. இஸ்ரவேல் என்கிற சபைக்குள்ள ஒரு நாள் முழுக்க எல்லா ஜனமும் அழுது அழுது புலம்பிட்டே இருக்கிறான். என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுக்கு முந்தின அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே தலைமையிலே கானானுக்கு அருகில் போயிடுவாங்க. மலைக்கு அப்புறத்தில் கானான், இந்த புறத்தில் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. ஜனமெல்லாம் சொல்றாங்க, மோசே மோசே அது பாலும் தேன் ஓடுகிற தேசம்னு கர்த்தர் சொன்னார்ல, இப்போ நம்ம போறோம். அதுக்கு முன்னாடி அது எப்படிப்பட்ட தேசம்னு கொஞ்சம் நாம ஒரு ட்ரைலர் பார்த்துட்டு வந்துடலாமே. உடனே மோசே கர்த்தரை கேட்கலாம். கர்த்தர் சொல்ல, சரி அனுப்ப அவங்கள.
ஒரு கோத்திரத்துக்கு ஒரு ஆளுன்னு சொல்லி 12 கோத்திரத்துக்கு 12 பேரை செலக்ட் பண்ணி நீங்க 12 பேரும் அந்த மலைக்கு அப்படி போய் யாருக்கு தெரியாம நீங்க ரகசியமா போய் அந்த தேசத்தை சுற்றி பார்த்து அது கர்த்தர் சொன்னபடியே நல்ல வளப்பமான தேசமா செழிப்பா இருக்குதா அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு அடையாளமா அங்க இருக்கிற பழங்கள் காய்கறிகளை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்னு 12 பேர் போறாங்க. 40 நாள் டூர். எத்தனை நாள் டூரு? 40 நாள் சுத்தி அடிச்சுட்டு வரும்பொழுது நல்ல திராட்சை கொலையில என்ன செய்யறான், அதை பார்த்தவன எல்லா வாய் பொழக்குது, இப்படி ஒரு செழிப்பா அப்படின்னு. 12 பேர் போயிட்டு வரான். அதுல 2 கூட்டமா இந்த 12 பேர் பிரிகிறாங்க. 10 பேர் ஒரு டீம், 2 பேர் ஒரு டீம். இதுல 2 பேர் யோசுவாவும் காலேப், இவங்க 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, வாசிங்க என்னாகமம் 13:30 வசனத்தை வாசிங்க. பின்பு மோசேயும், அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். காலேப் சொல்றாரா, ஏப்பா நம்ம போய் உடனே அதை ஜெயிச்சிடலாம்ப்பா. சபைக்கு சந்தோஷமா துக்கமா? இந்த யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க, அது சூப்பர் தேசம்ப்பா, நம்ம போனா டேக் ஓவர் பண்ணிடலாம், அதை கர்த்தர் சொன்னபடி சுதந்தரிச்சிடலாம். அதாவது இந்த 2 பேரும் சபைக்கு ஆசீர்வாதமா இருந்த கூட்டம். இந்த 2 பேரும் சபைக்குள்ள எப்படி இருந்தாங்க? ஆசீர்வாதமா இருந்தாங்க. அதே 14ஆம் அதிகாரம் 6ல இருந்து வாசிங்களேன். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். 2 பேர் சொல்ல ஸ்டேட்மென்ட் பாருங்களேன். அது மகா நல்ல தேசம்ப்பா, கர்த்தர் சும்மா சொல்லப்பா, அவர் சொன்னது காட்டிலும் அதிகமாக இருக்குது. நம்ம போனோம் அப்படின்னா கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருப்பார்னா அதை நம்ம கையில் என்ன செய்திருவாரு? கொடுத்துருவார். இந்த 2 பேருடைய வார்த்தை, இந்த 2 பேருடைய செய்கை, இந்த 2 பேருடைய பிரயாசம் சபைக்கு ஆசீர்வாதமா இருந்தது. இது ஒரு கூட்டம். இன்னொரு 10 பேர் டீம் இருக்கிற பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணானா, என்னாகும் 13ஆம் அதிகாரம் 31ல இருந்து வாசிங்க. அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். அந்த 2 பேர் சொல்றாங்க மகா நல்ல தேசம். இந்த 10 பேர் என்ன சொல்றானா, குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். என்ன செய்தி பரப்புனாங்களா? இவன் ஒரு பிரசங்கம் பண்றான், அவன் ஒரு பிரசங்கம் பண்றான். காலேப் யோசுவாவோட பிரசங்கம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார், நம்ம போலாம், கர்த்தர் மேல பிரியமா இருக்கிறார், அதை நம்ம சுதந்திரிக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய திட்டத்தை அப்படியே பிரசங்கிக்கிறாங்க யோசுவா காலேப். இந்த 10 பேர் பண்ண பிரசங்கம் துர்ச்செய்தியாம். 10 பேர் சொல்றான், இல்ல இல்ல போனா செத்துருவோம், அது சாதாரண தேசம் இல்ல. இவன் சொல்ற நல்ல தேசம் கிடையாது, அது குடிகளை பட்சிக்கிற தேசம், சொந்த ஜனங்களை அழிக்கிற தேசம். ஏன் இது 10 பேர் சபைக்கு இடரலா இருந்தார்கள். லேலூயா லேலூயா. சபைக்கு 2 கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டம் சபைக்கு ஆசீர்வாதமா இருக்குது, இன்னொரு கூட்டம் இடரலா இருந்துச்சு. மொத்த சபையார் யாரை ஃபாலோ பண்றாங்கன்னா, ஆசீர்வாதமா இருந்த ஜனங்களை ஃபாலோ பண்ணல, இடரலை உண்டு பண்ணாம பார்த்தீங்களா, அவனைத்தான் ஃபாலோ பண்ணுது. அந்த இடரலை உண்டு பண்ணுகிற கூட்டத்தை இந்த முழு சபையும் பின்பற்றுது. அவங்கள பிடிச்சுக்கிச்சு, அவன் சொல்றதை கேட்குது. அவன் சொல்றதை கேட்க கேட்க சபை கரைப்பட்டது. முழு சபையும் கர்த்தருக்கு விரோதமாய் மாறி போய் அழுது புலம்பினார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. மோசே, ஆரோன், காலேப், யோசுவா, அவங்க அதுக்கப்புறம் ஆரோனுக்கு பிறந்த சில அந்த எலியேசர், இவங்க இந்த ஒரு சிலர் தான் இந்த கர்த்தருக்கு பயந்து கர்த்தரோடு இருக்கிற கூட்டம். பெரும் சபை இடரலை உண்டு பண்ணரோடு சேர்ந்துருச்சு. சபை கரைப்பட்டது, சபை புலம்பினது. அது கர்த்தருக்கு மகா பெரிய வேதனையாய் மாறி போனது. அல்லேலூயா
தேவன் நம்மை சபைக்குள்ள எப்படி இருக்க விரும்புறாருன்னா, யோசுவா காலை போல நாம் சபைக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதம்னா கொடுப்பதில் மாத்திரம் அல்ல, உங்களை பார்க்கிற மற்ற விசுவாசிகள், உங்களை பார்க்கிற மற்றவர்கள் கர்த்தரை இன்னும் அறிந்து கொள்ள, கர்த்தரை இன்னும் வைராக்கியமாய் பற்றி கொள்ள, இன்னும் கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய, உங்களை பார்த்து கர்த்தருக்குள்ள வளருவதற்கு ஏதுவாய் நீங்களும் நானும் சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கணுமா? நம்முடைய தவறுகளினால், நம்முடைய சுயநலத்தினால், நம்முடைய தவறான செய்கையினால் சபைக்குள் இடரலை உண்டு பண்ணக்கூடாது. நிறைய நேரங்களில் ஏன் இஷ்டம், நான் விரும்புகிறேன் அப்படி நிறைய நேரங்களில் நம்முடைய சுயநலத்துக்காக, நம்ம விருப்பத்துக்காக அநேக காரியங்களை நாம் செய்யும் பொழுது நாம் சபைக்கு இடரலாய் மாறுகிறோம். தேவன் அதற்காக நம்ம சபைக்குள்ள வைக்கலங்க. தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, அதே என்னாகும் 14:24 வாசிங்க. என்னுடைய தாசனாகிய காலேப், என்னுடைய தாசனாகிய காலேப். பாருங்க, காலேபை சொல்லும் பொழுது என்னுடைய தாசன், என்னுடைய தாசனை காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும், என்ன ஆவியா? வேற ஆவி உடையவனாய் இருக்கிறபடியினாலும், உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடியினாலும், அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். ஆண்டோட இருதயம் யார் மேல பட்சமா இருந்துச்சு? காலேப் மேல. ஏன்னா இந்த காலேப் சபைக்கு ஆசீர்வாதமா இருந்தான், ஜனங்களை பூஸ்டப் பண்ணுகிறான், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறான், கர்த்தரோடு ஜனங்களை இணைக்கிறான், சபைக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை உண்டு பண்ணினான், வளர்ச்சியை உண்டு பண்ணினான். காலேபுக்கு கர்த்தர் சொல்லும் பொழுது அவன் என் தாசன். இப்படித்தான் நம்மள்ட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம ஏன் இந்த சபைக்குள்ள கர்த்தர் வைக்கிறாருன்னா, நாம் இந்த சபைக்கு ஆசீர்வாதமா இருக்க, நம்முடைய செய்கையினால், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினால், நம்முடைய குடும்பத்தை நாம் நடத்துகிற விதம், சபைக்குள்ள நாம் நடக்கிற நடக்கை, நாம் செய்கிற ஊழியம், நம்முடைய முடிவுகள், நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய வாழ்க்கை முறை, இது எல்லாமே சபைக்கு இடரலா இல்லாம ஆசீர்வாதமா இருக்குன்னு கர்த்தர் விரும்புகிறார். உங்க விசுவாசத்தை பார்த்து இன்னொரு விசுவாசி விசுவாசத்துல வளரணும், உங்க ஜெப வாழ்க்கை பார்த்து இன்னொரு விசுவாசி ஜெபத்துல வளரணும், உங்க சுபாவத்தை பார்த்து இன்னொரு விசுவாசி மனம் திரும்பணும், உங்க ஜீவியத்தை பார்த்து சபைக்குள்ள இருக்கிற சில பேர் அவர்கள் தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு தான் தேவன் வைத்திருக்கிறார். அது இல்லாம உங்களை பார்த்து நீங்க செய்யற சில தவறுகள், நீங்க வசிக்கிற இடத்துலயோ, வேலை செய்யற இடத்துலயோ, அல்லது சபைக்குள்ளேயோ நீங்க சில தவறுகள் செய்யும் பொழுது அதை பார்த்து அவங்களும் தானே சர்ச்சுக்கு வராங்க, அவங்கள பக்கத்து வீட்டில் சண்டை போடல, அவங்க வேலை செய்யற இடத்துல தப்பு கணக்கு எழுதல, அவங்க சபைக்குள்ள காரியம் செய்யல அப்படின்னு சொல்லி உங்களை இன்னொரு நபர் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா அது சபைக்கு நாம் பண்ணுகிற இடரல். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஒருபோதும் சபைக்குள் இடரலை அனுமதிக்கிறவர் இல்லை. ஏன்னா ஆரம்பத்தில் சொன்ன தன் சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை ஒன்றும் வேண்டாங்க. இப்போ நம்ம குடும்பம் இருக்குது, நம்ம பிள்ளைகளை கஷ்டப்பட்டு ஆளாக்கி படிக்க வச்சு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு நம்ம கொடுக்குறோம். எவனோ ஒருத்தர் எங்கிருந்தோ வந்து நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணி உங்களுக்கு பிள்ளைக்கு பிரிவினை உண்டாக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் இருதயம் ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாதா? ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாதுங்களா? ஏன்? நல்லா இருந்த என் குடும்பம், பக்கத்தில் அந்த ஃபேமிலி குடி வந்துச்சு, என் பிள்ளைக்கு இல்லாத போலாம் சொல்லி கொடுத்தாங்க, என் புருஷனோட ஃப்ரெண்டாக பழகினா, எதையோ சொல்லி கொடுத்தான், என் குடும்பத்தையே இப்போ கவனிக்காமல் போயிட்டாரு. சோர்ந்து போகிறோமா இல்லையா? ஒரு சாதாரண குடும்பம் நம்மளே சோர்ந்து போகிறோம். தன் ரத்தத்தை விளைக்கிறமை கொடுத்து சபை கத்தை உருவாக்கும் பொழுது அந்த சபைக்குள்ளே நாம் இருந்து இன்னொரு விசுவாசி நாம் இடர பண்ணுறோன்னா கர்த்தர் ஒரு நாளும் அதை அனுமதிக்கிறவர் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிறது நாம் சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். சில நேரங்களில் சபைக்கு இடரல் வருகிறது உண்டு, ஆனாலும் கர்த்தர் சொல்லார், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்டா கர்த்தர் செய்தியை கொடுத்தார் இடரல் இடரல், சபைக்குள்ள எதுக்குடா இடரல் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் கர்த்தர் சொன்னார், இல்லை இல்லைனா சரியாக தான் கொடுத்துருக்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்ல நல்லா கவனிங்க, சொல்ல வேண்டிய நேரத்தை சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா என்னை நம்பி கர்த்தர் சபை என்ன செய்தா கொடுத்தா. சபையிலேருந்து எத்தனையோ பேர் வெளியே போயிருக்கிறாங்க. போனவர்கள் எல்லாருக்கும் பல காரணம் உண்டு. நிறைய தம்பி பால்மணி வந்திருந்தார், சபையில் வாலிப தம்பியாக வந்து சபை மூலமாக தான் கல்யாணம் நடந்துச்சு. 2 பிள்ளை நம்ம தான் பிரதிஷ்டை பண்ணோம். மனைவியின் வேலை நிமித்தம் இப்போ எங்கே இருக்கிறார்? அவர் மேலூர், திண்டுக்கல், மதுரை பார்டரில் என்ன செய்கிறாரு இருக்கிறார். இப்படி சில குடும்பங்கள் வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, குடும்ப சூழ்நிலை நிமித்தம் வெளியூர் போனவர்கள் உண்டு.
இன்னும் சபையோடு தொடர்பில் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் ஏன் வெளியே போனாங்கன்னு சபைக்கு என்ன செய்யாது, தெரியாது. கர்த்தருக்கும் எனக்கும் மாத்திரம் தெரியும். அல்லேலூயா. நான் சபையில் என்னை எவ்வளோ ஏளனமாக ட்ரீட் பண்ணாலும் அதை கண்டுக்கவே மாட்டேன். ஏன்னா என்னுடைய தன்மானத்தினால சபை உடஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ அதை சகிச்சுக்குவேன். ஆனால் எதை நான் சகிக்க மாட்டேன்னா, சபைக்குள் ஒரு கலகத்தை, ஒரு பாவத்தின் அருவருப்பை அது எந்த மனிதன் உருவாக்கினாலும் 1% நான் அனுமதிப்பது இல்லை. அல்லேலூயா. என்னை எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் அதை சகிச்சுக்குவேன். அது என் கர்த்தர் எனக்கு கொடுத்தது, அவர்களாச்சு கர்த்தராச்சுன்னு விட்டுருவேன். ஆனால் என்னை நம்பி கர்த்தர் கொடுத்த சபையை ஒரு மனிதன் தன் சுயநலத்தினால், அருவருப்பினால், பாவத்தினால் நான் இப்படித்தான் இருப்பேன், சபைக்குள் இருப்பேன்னா வெளியே போன்னு சொல்லுவதில் நான் ஒரு நாளும் நான் சங்கடப்பட்டது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி போன ஒரு சில குடும்பம் உண்டு. இன்னைக்கு அந்த குடும்பங்கள் எப்படியாயிலும் சபையை கெடுத்துடணும்னு சொல்லி, சபைக்குள்ள ஏதேதோ குழப்பத்தை உண்டாக்கணும்னு சொல்லி, சபையை குறித்து இன்னும் பல காரியங்களை எப்படியாயிலும் குழப்பணும். ஏன் பாஸ்டர் அது பண்றாரு, ஏன் பாஸ்டர் இது பண்றாரு? அன்பாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் ஆவி பிசாசினால் கரைப்பட்ட ஆவி. ஏன் பாஸ்டர் சொல்றீங்க? தனியா வாங்க உங்களுக்கு சொல்றேன் நான் விளக்கத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நிக்கிற இடம் பிரசங்க பீடம். துணிகரமான வார்த்தை பேசக்கூடாது. நான் தாழ்மையாக சொல்லுகிறேன். ஏன் அவர்கள் போனார்கள், அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது, அவருடைய ஆவி எப்படிப்பட்டது எனக்கு தெரியும். நான் இப்போ சொல்கிறேன், எனக்கு ஏழை, பணக்காரன், பழைய விசுவாசி, புது விசுவாசி, நிறையா கொடுக்குறவங்க, கொடுக்காதவங்க எந்த வித்தியாசம் பார்க்கறது கிடையாது. எப்பொழுதும் என்னை போஷிக்கிறது கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த விசுவாசியை நம்பி அந்த ஊழியத்துக்கு என்ன செய்யலை, வர கிடையாது. எந்த விசுவாசியும் கொடுத்து நான் சாப்பிட்டதும் கிடையாது. கர்த்தர் என்னை போஷித்து நடத்துகிறார். அல்லேலூயா. அதனால தான் தைரியமா எந்த மனிதனுடைய தப்பையும் தப்புன் முகத்துக்கு முகமாக நான் கண்டிக்கிறதுக்கு ஒரே காரணம், என் கைகள் பரிசுத்தமா இருக்கிறது. அல்லேலூயா. நான் பணத்துக்காகவோ உலகத்துக்காகவோ மாய்மாலம் பண்ணதோ, மனிதனை முகஸ்துதி பண்ணுவதற்கோ அல்லது கஞ்சடையாய் போனதோ கர்த்தர் சமூகம் சொல்லுகிறேன், ஒரு போதும் நான் செய்ததில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என் ஜீவன். நான் பணத்துக்காக இந்த ஊழியத்துக்கு என்ன செய்தல வந்தது கிடையாது. அப்படி பணத்தை நான் பெருசா பார்த்தேன் அப்படின்னா நான் அந்த ஊழியத்துக்கு என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. இது எனக்கு மேன்மையான ஸ்லாக்கியம் வந்திருக்கிறேன். ஆனா வெளியே போன சிலர், என்னையும் 2-3 ஃபேமிலி, எப்படி ஆயிலும் சபைக்குள்ள ஏதோ ஒன்று செய்திடணும், ஏதோ ஒன்று செய்திடணும். ஒருவேளை உங்களிடத்தில் அப்படி உங்களுக்கு குழப்பம் வரலன்னா, நீ பேசுறது பேசாதது உங்க விருப்பங்க. சபையை இடர பண்ணுவதற்கு கர்த்தர் உங்களை ஒருபோதும் அனுமதிக்கல. உங்க மூலமாய் பிசாசின் காரியங்களை சபைக்குள்ள செய்வானானால் நிச்சயமா சொல்லுகிறேன், தேவ கோபம் உங்க மேலே வரும். அல்லேலூயா. ஒரு வார்த்தையை வாசிங்க. எனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, இந்த வார்த்தையை வச்சு தான் நான் ஏன் பல நேரம் குழப்பிட்டே இருந்தேன். இதை போய் நான் சபைக்கு சொல்றதான் இப்பதான் புரிஞ்சது சொல்லணும்னு. வாசிங்களேன், உன்னத பாட்டின் புத்தகம் 2:15. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறதே. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநரிகளையும் சிறுநரி. குழிநரி வேற, சிறுநரி வேற. குழிநரிங்கிறது தோட்டத்துக்குள்ளேயே பதுங்கி கிடக்கும். சிறுநரிங்கிறது வெளியே இருந்து வந்து திராட்சை பழத்தை சாப்பிட்டுட்டு போகும். இந்த சிறுநரி வெளியே இருந்து வருகிற போராட்டம், குழிநரி உள்ள இருந்து வருகிற போராட்டம். நம்ம திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்குது, குழிநரியும் பிடி, சிறுநரியும் பிடி. தோட்டத்துக்குள்ள 2 நரி என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. சில சிறுநரிகள் சபையை விட்டு வெளியே போயிட்டு, இன்னைக்கு சபை எப்படி நடக்குது, ஏன் அந்த சபை நம்ம இல்லாத இடத்துல சபையா? இதுதான் பிசாசு. பிசாசு லூசிபர் தேவதூதனா இருந்தான் மேல. அவனுடைய ஸ்தானம் மகிமையானது. தேவன் ஆராய்த்து கொண்டிருந்தான். அவனை தேவன் கீழே தள்ளினார். தள்ளப்பட்ட இவன், அவனுக்கு நரகம் ஆயத்தப்படுத்தப்பட்டது அவனுக்கு தெரியும். ஏன் ஆதாம் ஏவாளை வஞ்சித்தான்? ஆதாம் ஏவாளுக்கும் பிசாசுக்கு என்னங்க பகை? ஒன்றும் கிடையாது. ஏன் வஞ்சித்தான் தெரியுங்களா? இந்த லூசிபர் கீழே தள்ளிட்டு கர்த்தர் இந்த ஆதாம் மூலமாக, ஏவாள் மூலமாக தேவபக்தி சந்தை உருவாக்கணும். இவர்கள் தேவ சமூகத்தை கர்த்தர் என்ன செய்யணும், ஆராதிக்கணும். சாத்தான் பார்த்தான், நான் இல்லாத இடத்துல எப்படி ஒரு ஆராதனை நடக்கணும்?
இந்த மொத்த கூட்டத்தை என்ன செய்யணும்? அதான் பிசாசின் ஆவி. அன்பாய் நான் சொல்லுகிறேன், சபைக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த சிறு நரிகளுக்கும் தயவு செய்து சொல்லுகிறேன், இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா இது சபை, இது யாராலையும் கெடுக்கவும் முடியாது. என் கல்லின் மீது சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வது இல்லை. உண்மையாக நேற்று ராத்திரி நான் தூங்கவே இல்லை. சில விஷயங்கள் எனக்கு கேள்விப்படும் பொழுது, இந்த செய்தியெல்லாம் முன்னமே ஆயத்தப்படுத்தி எதுக்கு இந்த செய்தி எனக்கு புரியல, ஆனால் கத்த சொல்லிட்டா நான் ரெடி ஆயிட்டேன். நேற்று ராத்திரி சில விஷயங்கள் கேள்விப்படும் போது ராத்திரி நான் தூங்கவே இல்லை, எனக்கு தூக்கமே வரல. அதாவது ஏன்னா சபை ஏதாவது ஆயிடுமோ அப்படி கிடையாது. இப்பேற்பட்ட ஒரு பொல்லாதாவை இத்தனை ஆண்டுகளை சபையில வைத்து இவர்களுக்காக பிரயாசப்பட்டு சத்தியம் சொல்லி இவ்வளவு உருவாக்கி இப்படி ஒரு பிசாசின் ஆவி இருக்க, அந்த வருத்தம் தான் எனக்கு. விஷயம் இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. சபைக்கு ஒவ்வொரு விசுவாசியினுடைய ஆசீர்வாதத்துக்கு சமாதானத்துக்கு பின்பதாக ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய கண்ணீர் உண்டு. கண்ணீர் இல்லாம ஊழியக்காரன் ஆசீர்வாதம் இல்லைங்க. நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கலாம். நீங்க பாதுகாப்பாக இருந்தது, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையானது, சாபத்தின் விடுதலையானது, உங்க குடும்பம் கட்டப்பட்டது, உங்க தொழில் ஆசீர்வாதமாக இருந்தது, நீங்க பாதுகாப்பாக இருக்க, இது எல்லாவற்றுக்கும் ஒரு பின்னணி ராத்திரி பகலாய் ஊழியக்காரன் வடித்த கண்ணீர், அவன் செய்த உபவாசம், ராத்திரி அவன் ஜெபித்த ஜெபங்கள், அந்த ஜெபத்துல நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு அந்த கூட்டத்தை மறந்து, நான் சொன்ன வெளியேறு கூட்டம் சபைக்கு வரும்போது எப்படி வந்தார்கள், அவளுக்கா என்ன பிரயாசம், இதெல்லாம் ராத்திரி மைண்ட்ல ஓடுது. இவர்களுக்கா எத்தனை உபவாசங்கள், இவர்களுக்கா எத்தனை கண் விழிப்புகள், இவர்களுக்கா எத்தனை கண்ணீர் ஜெபம். ஆனால் இறுதி இப்படி பொல்லாததா இருக்கிறதே, ரொம்ப வேதனையா இருந்தது. காலை அதிகாலை எழும்பிட்டேன், ராத்திரிலாம் தூக்கம் இல்லை, ஒரு 1-2 மணிக்கு தான் கண்ணா ஏந்தேன். திடீர்னு முடிச்சு பார்த்தா மணி 3:15 எழும்பிட்டேன். ரெடியாகி ஜெபத்தில் உட்காந்தேன். ஜெபிக்க முடியல, எனக்கு மனசெல்லாது ஓடுது. ஒரு வார்த்தை கர்த்தர் பேசினார் பாருங்களேன், பட்டுன்னு உடைஞ்சது மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய சந்தோஷம். உடனே அந்த ஆராதனை கர்த்தரை பாடி துதிக்க ஆரம்பிச்சேன். என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே அப்படின்னு மகிழ்ச்சியா பாட கர்த்தர் உதவி செய்தார். அதனால தான் இன்னைக்கு தைரியமா வந்து பிரசங்கம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. சில நேரங்களில் சபையை பாழாக்குவதற்கு ஏதோ ஒரு விதத்துல வெளியிலிருந்து போராட்டம் வரும், சிறுநரிகள் எழும்பும். சில நேரங்களில் உங்களை குளிநறையாக பிசாசு அவன் மூலமாய் பயன்படுத்தி சபைக்கு உங்கள் மூலம் இடர் உண்டாக்க போராடும் பொழுது தயவு செய்து சொல்லுகிறேன், தேவனுக்கும் சபைக்கும் இடரலாய் மாறிவிடாதீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே சமயம் சபைக்கு விரோதமாக யார் எழும்புகிறார்களோ பாரப்பட்டவர்களுக்காய் ஜெபி. இன்னைக்கு நான் சொல்றேன், அவர்களுக்காக இன்னைக்கு அதிகாலையும் ஜெபித்தேன். தண்டிப்பதற்காய் அல்ல, அவங்க மனம் திரும்புவதற்காய். அல்லேலூயா. அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெபம் பண்ணுங்க. யாரெல்லாம் சபைக்கு விரோதமாக எழும்புறாங்களோ, அல்ல சபைக்குள்ளேயே சில பேர் இடர்ல உண்டாக்கும்படி சில விஷயங்கள் செய்கிறாங்களா, உடனே அவளை தண்டிப்பதற்கு நியாயம் தீர்ப்பதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. நம்முடைய வேலை, ஆண்டவரே அவரை என்ன செய்யும், மன்னியும். அவர்கள் நிமித்தம் சபைக்குள்ள யாரும் வழி தவறி போயிடக்கூடாது, யாரும் இடறி போயிடக்கூடாது. என் சபை உம்முடைய ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட சபை. அல்லேலூயா. இந்த இஸ்ரேல் சபையில 2 கூட்டம், ஒன்று ஆசீர்வாதமா இருந்த கூட்டம், ஒன்று இடல் உண்டாக்கின கூட்டம். இந்த இடல் உண்டாக்கின கூட்டத்தோட முடிவு என்னவா இருந்துச்சு சரிங்களா? வாசிங்களேன். என்னாகமம் 14:36-37 வாசிங்களேன். அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசேயால் அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி கொண்டு வந்து சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள். அல்லேலூயா. இப்படி நடக்கும் நான் சொல்ல வரல. ஆனா ஏன் கர்த்தர் அதை அனுமதித்தார்னா, சபையை அந்த அளவு கர்த்தர் நேசிக்கிறார். இந்த லிஸ்ட்ல நம்ம வந்துடக்கூடாதுங்க. நம்முடைய சுயநலத்துக்காக, நம்முடைய சொந்த விருப்பத்துக்காக, நம்முடைய ஆசை நிறைவேற்றுவதற்காக நாம சில தவறுகள் வசனத்துக்கு விரோதமாய், சத்தியத்துக்கு விரோதமாய் செய்து சபையில இடர் உண்டாக்கினால் தேவன் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வீட்டுக்குள்ள இன்னொரு 3வது மனுஷன் உள்ள வரவே நம்ம அனுமதிக்க மாட்டோம். இல்ல, யாரோ ஒருத்தர் உள்ள வந்துட்டு ஏதோ குட்டி கேல்டா பண்ண நம்ம விடுவோமா? விட மாட்டோம். நம்ம வீட்டுக்குள்ளேயே அப்படி நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறோம்னா, சபை கர்த்தருடைய வீடு, என் வீடு ஜெப வீடு அப்படின்ற கர்த்தர். ஆக சபைக்குள்ள நாம் இடரலா இருந்துட கூடாது. ஏன் கர்த்தரை வாதையினால கொண்டாராம்? அழுது அத்தனை பேரும் 40 வருஷம் 38 வருஷம் வனாது சுத்த வச்சு
படிப்படியாக அவன் ஆயுசு முடி செத்து போனான். கானானுக்கு ஒருத்தனும் போகல. ஆனா துர்ச்செய்தி பரப்பினா பார்த்தீங்களா, அவனை அப்பவே கத்த முடிச்சிட்டாரு. ஏன்னா இவன் இன்னும் 38 வருஷம் சுத்தி கொண்டே இருந்தான் அப்படின்னா இன்னும் ஜனங்கள் என்ன பண்ணுவான், இவன் இடர் உண்டாக்குவான். இடரலை அந்த அளவு கத்தர் அருவ இருக்கிறார். ஆனா அதே ஆசீர்வாதமா இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஆசீர்வாதம் என்னவா, அதே வாசிங்க 14 அதிகாரம் 24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். காலேபை குறித்து யோசுவா குறித்து கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்னன்னா, இவன் எந்த தேசத்தை சுற்றி பார்த்து வந்து என் வார்த்தைகளை சொல்லி சபைக்கு ஆசீர்வாதமா இருந்தானோ அந்த தேசத்துக்கு நான் என்ன செய்வேன், இவங்களை கொண்டு போவேன், அந்த தேசம் இவனுக்கு கொடுப்பேன். இவன் மாத்திரமல்ல, சந்ததியும் அங்க ஆசீர்வாதமா இருப்பார்கள். அல்லேலூயா. நாம சர்ச்சுக்கு ஆசீர்வாதமா இருந்தோம்னா நம்ம சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. திருமணம் சொல்றேன், நீங்க கொடுத்து மாத்திர சபைக்கு ஆசீர்வாதம் இருங்கன்னு சொல்லல. உங்களுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம், நீங்க கர்த்தருக்கு காண்பிக்கிற வைராக்கியம், நீங்க கர்த்தர் பிரியமாய் நடப்பது சபை பார்க்கணும். அப்படி இப்படிங்கிற விசுவாசி கூட, அந்த பிரதர் நேத்தா வந்தாரு, அந்த சிஸ்டர் பாரு, அது வாலிப பிள்ளை தான், அது வாலிப தம்பி தான், எவ்வளவு கர்த்தர் பிரியமா இருக்கிறாங்க. உங்களை பார்த்து சிலர் கர்த்தருக்குள் மனம் திரும்பி வருவார்கள். நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறவங்க, உங்களை கர்த்தர் என்ன செய்வாராம், உங்களையும் பூமியில் ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் அல்ல, உங்கள் நிமித்தம் உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கணுங்க, நம்ம சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். கர்த்தர் காலேபுக்கு சொன்னாரு, இவன் போய் இவன் தேசம் இவனுக்கு சந்ததிக்கும் கொடுப்பேன் சொல்லி 40 ஆண்டுகள் கழித்து யோசுவாவின் காலத்துல, யோசுவா 14 அதிகாரம் 13 15 வரை நீ வாசித்து பாருங்க, கர்த்தர் சொன்னபடியே செய்து முடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 40 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த வாக்குத்தத்தத்தை காலேப் அங்க ஞாபகப்படுத்துகிறான். அதை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றி காலேபை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தர் வாக்கு பண்ண உண்மை இல்லவருங்க. நீங்க ஆசீர்வாதமா சபைக்கு இருப்பீர்களானால் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க உண்மை இல்லவர். அப்ப ரெண்டாவது, என் சபை நான் எப்படி இருக்குன்னு கர்த்தர் விரும்புகிறார், நான் சபைக்கு ஆசீர்வாதமா இருக்க விரும்புகிறார். கடைசியா ஒரு காரியம் சொல்லி மாத்திரம் முடிக்கிறேன். எபிரேயர் 10:25 வாசிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதீர்கள் அப்படின்றார். மூணாவது, ஏன் சபை கூடி வருதலை கர்த்தர் அவ்வளவு ஒரு கட்டளை போல கர்த்தர் சொல்றாருன்னா, சபையில் ஒருவருக்கு ஒரு என்ன செய்யணுமா, புத்தி சொல்லணும். அதாவது புத்தி, யாருக்கு புத்தி சொல்லணும், யாருக்கு புத்தி சொல்லணும், அப்பா ஏதாவது புத்தி இருக்கா உனக்கு, போய் இதை போய் செய்திருக்கிறிய அப்படின்னு புத்தி கட்டு நடக்கிறவங்க தான் என்ன செய்வோம், அதாவது தடுமாறுகிறவர்கள், தவறு செய்கிறவர்கள், குறை உள்ளவர்களுக்கு தான் புத்தி சொல்லணும். அப்ப கர்த்தர் சொல்ற சபைக்குள்ள நம்ம எல்லாருமே பலவீனம் உள்ளவர்கள், நம்ம எல்லாருமே யார் தான், ஏதோ ஒரு விஷயத்துல குறைபடுகிறவர்கள் தான். அப்ப சபை என்பது புத்தி சொல்லுகிற இடம். எப்படி புத்தி சொல்லணுமா, ஏன் புத்தி சொல்லணுமா, நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ. எந்த நாள் நாளானது சமீபத்து வருகிறதுப்பா, அது எவ்வளவு பார்க்கிறியோ அந்த அளவு புத்தி சொல்லணும். எந்த நாள், கர்த்தருடைய வருகை நாள். அப்போ எதுக்கு நம்ம புத்தி சொல்லணுமா சபையில, வருகையை மனதில் வைத்து. இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் அல்ல. இப்ப ஏன் இந்த பிரசங்கத்தை சபை குறித்து இவ்வளவு கத்தி பேசுறேன், நீங்க பூமியில ஐஸ்வர்யவானா இருக்கணும், நீ வீடு மேல வீடு கட்டணும், காரு பங்களா நகை நட்டு சொத்து பத்து இப்படி வாழணும், இதுக்காக பேசுறேன் இல்ல. ஒரு நாள் வரும், இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக போகுது. தேவ பக்தி இல்லாத ஜனங்கள், அவபக்தி உள்ள ஜனங்களை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். ஒரு கூட்டம் வருகையில கைவிடப்படும். அந்த கூட்டத்தில் நீ இருந்திடக்கூடாது. ஆகவே உன்னை சீர்படுத்திக்கொள். நீ சபையில உருவாக்கப்படணும், நீ சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், நீ கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும். ஏன் இது உங்களுக்கு கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறோம், உங்களை வருகைக்கு ஆயத்தமாக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மூணாவது சபை என்னதுன்னா, கூடி வருதலும் வருகையும். மூணாவது சபை கூடி வருதல் எதற்காக தான், வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நோக்கத்துக்கு தாங்க சபை. ஏன் ஊழியக்காரர் நிறைய நேரங்களை கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறோம். சில நேரத்தில் நீங்க தவறு செய்யும் பொழுது, ஆண்டவர் இயேசு கூட பேதுரு கூடவே இருக்கிறாரு. ஒரு நாள் இயேசு கேட்கிறாரு,
என்னை யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள். உடனே ஆளுக்காளுக்கு ஒன்று சொல்றாங்க, உண்மை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள். உங்களை ஒருத்தர் பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள், நீங்க எலியான்றாங்க, எரேமியான்றாங்க, ஏசாயான்றாங்க. சரி, எல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. உடனே பேதுரு என்ன சொல்லுவான்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே ஆண்டவர் சொல்வாரு, பேதுருவே இது நீ சொல்லப்பா, பிதாவே உனக்கு என்ன செய்தாரு? வெளிப்படுத்தினா, நீ வெளிப்பாடு உள்ளவன் அப்படின்னு அப்ரிசியேட் பண்ணுவாரு. அவனுக்கு முகத்துக்கு போது அவனை வாழ்த்தி, நீ பெரிய ஆளுப்பா, நீ வெளிப்பாடு உள்ளவன்பா அப்படின்றாரு. கொஞ்ச நேரத்தில் இயேசு என்ன பண்ணுவாரு? சிலுவை பாடுகளை குறித்து, மரணத்தை குறித்து பேச ஆரம்பிச்சோன்னே பேதுரு காண்டாயிடும். முதல்ல நீ ஜீவன தேவனுக்கு குமாரன் சொல்லும் போது பப்ளிக்கா பேசினான். இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டான். யார் கூட? ஆண்டவர் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டான். இப்போ ஆண்டவர் மரணத்தை குறித்து பேசணுன்னே ஆண்டவர் தனியாக போறான். கொஞ்சம் ஓரமாக வாரும் நீர் அப்படின்றான். என்ன ஓரமாக கூப்பிடுறானே, அப்படி தள்ளி வரும். என்ன ஓவர பேசுறீர், மரணம் பாடு இது வந்துடக்கூடாது அப்படின்னு. உடனே இயேசு, அப்பா பேதுரு சூப்பர் அப்படியே சொன்னாரு. அப்படி பார்த்தாரு, அப்பாலே இப்ப சாத்தானே அப்படின்னாரு. பேதுரு, நாடா வெளிப்பாடு உள்ளவன் சொன்னாரு, இப்ப சாத்தாண்டர். அப்படியே டைரக்ஷன் மாறுது பார்த்தீங்களா? அப்ப என் இயேசு எப்படிப்பட்டவர்னா, கர்த்தருக்கு பிரியமானதை செய்தால் வாழ்த்துகிறார், பாவம் செய்யும் பொழுது கண்டித்தார். அவர் தான் நம்முடைய எஜமான். அல்லேலூயா. குரு எப்படியோ சீசா அப்படித்தான், நாம் அப்படிதான். தவறை தவறுன்னு சொல்லணும், நியாயத்தை நியாயம்னு சொல்லணும். ஒரு விசுவாசி எப்பொழுதுமே நல்லது செய்கிறாங்க, பிரதர் நீ ரொம்ப சபைக்கு பிரயோஜனமா இருக்கிறீங்க, நல்லா ஜெபம் பண்றீங்க, நல்லா ஊழியம் பண்றீங்க, அப்ரிசியேட். அதே விசுவாசி ஏட விடமா ஒரு பண்ணும்போது, நல்லா பண்ணீங்க, நீங்க எப்பவுமே என்ன வேலை பார்க்குறீங்க, நேற்று அப்ரிசியேட் பண்ணியிருப்போம், நல்லா ஜெபம் பண்ணீங்க, நல்லா பரவாயில்ல. அதே விசுவாசி இன்னைக்கு ஏடா கூடமா சபைக்குள்ள பண்ணா அதை கண்டிக்கிற இடம் தான் சபை. அல்லேலூயா. ஏன் கண்டிக்கிறோம் தெரியுங்களா? ஒருவேளை இன்னைக்கும் அவர் மரணம் இருக்குமானால், இன்னைக்கு அந்த விசுவாசி மரணம் இருக்குமானால், அல்ல அன்றைக்கு கர்த்தருடைய வருகை இருக்குமானால், அந்த விசுவாசி நிலைமை என்ன? ஊழியக்காரன் கண்டிக்கலன்னு வைங்களேன், அந்த விசுவாசி அந்த பாவத்தில் ஊறி போகும் பொழுது ஒருவேளை நீங்க மரிக்க நேர்ந்தால், எசேக்கியேல் வாசிக்கிறோம், ஒருவேளை ஒரு நீதிமான் வழிதவறி துன்மார்க்கமான காரியம் செய்தால் அவன் செய்த நீதி மறக்கப்படும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆரம்ப காலத்தில் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து, நல்ல ஊழியம் பண்ணி, நல்ல கர்த்தராய் பிரகாசித்து, தன் கடைசி காலத்தில் கர்த்தரை விட்டு வழி விலகி துன்மார்க்கமாய் வாழ்ந்து ஒரு மனிதன் மரிப்பானானால், துன்மார்க்கத்தில் மரிப்பானானால், கர்த்தர் அவனை வருகைக்கு எடுக்கும் பொழுது கூட்டல் கழித்தல் பார்க்க மாட்டார். எவ்வளவு காலம் உண்மையா இருந்தான், எவ்வளவு காலம் துன்மார்க்கமா இருந்தான், பிளஸ் மைனஸ் அப்படிலாம் கர்த்தர் பார்க்க மாட்டார். முடிவு எப்படி இருந்துச்சு, முடிவு துன்மார்க்கமா, அப்ப அவன் செய்த நீதி மறக்கப்படும். அப்போ ஏன் ஒரு விசுவாசி எத்தனை ஆண்டுகள் சபைக்கு வந்து எவ்வளவு நல்ல காரியம் செய்தாலும் ஒரு தவறு செய்யும் பொழுது அந்த ஊழியக்காரன் ஏன் கண்டிக்கிறான்? எதை மனதில் வைத்து? நாளானது சமீபித்து வருகிறது, நீ இவ்வளவு காலம் வாழ்ந்த வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது. கலாத்திய சபை பார்த்து பவுல் சொல்லுகிறார், ஆவியிலே ஆரம்பம் நீங்கள் மாம்சத்தில் முடிவு பெற போகிறீர்களோ, இத்தனை புத்தியினர்களா? முடிவு எப்படி? நான் எப்போ சொல்லுவேன், ஏன் இவ்வளவு தூரம் கத்துக்கிறேன், இது என் கடைசி பிரசங்கமா இருக்கும், இதுதான் என் எண்ணம். ஒருவேளை என் கடைசி பிரசங்கமா இருக்குமானால், நான் பிரசங்கித்து முடிக்கும் பொழுது என் ஜனங்களை வருகைக்கு ஆயத்தமாக்கும்படி உணர்த்தினேன் என்று அந்த உணர்வோடு கண்ண மூடணும். அதுதான் என்னுடைய விருப்பம். அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுவே நம்முடைய கடைசி ஆராதனையா இருக்குமானால், நம்முடைய சிந்தை வருகை குறித்து யோசிக்கணும். வருகைக்காகத்தான் கர்த்தர் புத்தி சொல்லு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சபை கூடி வருதல் எதற்குன்னா, நாளானது சமீபித்து வருவதை கண்டித்து புத்தி சொல்ல. பவுல் கொலேசி சபைக்கு எழுதும் பொழுது அவர் சொல்ற வார்த்தை பாருங்க. கொலேசியர் 3 அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள, கிறிஸ்து வலது பார்சத்திலே வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள், மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். போதும் போதும். நம்ம எதை தேடணுமா? மேலானவைகளையே, கீழானவைகள் அல்ல, உலகத்துறையில் அல்ல. சில நேரங்களில் நம்ம 6 நாள் உலகத்தில் ஓடும் பொழுது பல காரியங்களை பார்ப்போம், பல மனுஷர்களை பார்ப்போம், பல ஆசைகள் வரும். அவங்கள போல கொஞ்சம், இவங்கள போல கொஞ்சம் லைஃப்பை கொஞ்சம் அப்படி வாழணுமே,
கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாமே, அவங்களோட ஜாலியா இருக்கிறாங்க. இந்த 6 நாள் கொஞ்சம் அப்படி அப்படி இப்படின்னு உலகத்தை குறித்த ஒரு ஆசைகள் வந்து போகும். இந்த நோவா பேழையில் இந்த காகம் போல வந்து போகும். சில நேரத்தில் பரமட்ட உட்காரும். சபைக்குள்ள வரும் பொழுது சில நேரங்களில் இந்த உலகத்தின் ஆசைகளோடு உள்ள வருவோம். பரலோக சிந்தை அற்றவர்களாய் உலகப்புறான இன்பங்கள் மேல ஒரு ஈர்ப்புள்ளவர்களாய் வந்து உட்காருவோம். இப்ப கர்த்தர் சபைக்குள்ள வந்து என்ன பண்றாருன்னா, நீ பூமிக்குரில் அல்ல, நீ மேலானவிலை தேடுக வேண்டிய கூட்டம். அல்லேலூயா. சபைக்குள்ள ஏன் கர்த்தர் கண்டிக்கிறாரு? நீ உலகத்தான் இல்ல, நீ உலகத்துல வாழும்படி வைக்கப்பட்டிருக்கிறாய். சொல்ல போனா இது ஃபுல் ஒரு டிராமா. இந்த டிராமால நமக்கு ஒரு ரோல் கொடுக்கப்பட்டிருக்குது. சீன் எப்ப கட் அப்படின்னு முடியும் தெரியாது நமக்கு. கட் அப்படின்னா வேஷத்தை கலைச்சிட்டு போயிடணும். எப்ப கட் வரும்னு தெரியாது நமக்கு. சரி, இது ஒரு டிராமா. நமக்கு ஒரு வேஷம் கொடுக்கப்பட்டிருக்குது. கணவன் என்கிற ஒரு ரோல், மனைவிங்கிற ஒரு ரோல், ஆபீஸ்ல ஒரு ஸ்டாஃப், படிக்கிற இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ரோல் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ரோல் எப்ப முடியும் தெரியாது. இந்த ரோல் நமக்கு நிரந்தரம் இல்ல. இந்த வேஷம் நமக்கு நிரந்தரம் அல்ல. நாம் மறுரூபமாக வேண்டிய கூட்டம். நாம மறுரூபமாகி நித்தியத்தில் பிரவேசிக்க வேண்டிய கூட்டம். அவ சிந்தையில எப்படி இருக்கணும்னா, எப்போ அந்த வேஷத்தை களைந்து நான் இயேசுவோடு குடியிருக்க போகிறேன் அந்த சிந்தையோடு இருக்கணும். அந்த சிந்தையை நமக்குள்ள அப்பப்போ போட்டு அழுத்துறதுக்கு தான் கர்த்தர் சபை கொண்டு வருகிறார். லேலூயா, லேலூயா. சபைக்கு தேவன் கொண்டு வருவது உங்களை பணக்காரர் ஆக்குவதற்கு அல்ல, உங்களை இந்த உலகத்தில் எப்படிலாம் சந்தோஷம் வாழணும்னு சொல்லி ஐடியாக்கள் கொடுப்பதற்கு அல்ல. சபையிலே கர்த்தர் கொண்டு வருவது உங்களை வருகைக்கு உருவாக்குவதற்காகவே. லேலூயா. நம்ம சிந்தனை எப்படி மாறணும் அப்படின்னா, நான் எப்போ கர்த்தர் வருவாரோ நான் வருகைக்கு ஆயத்தமாயிடணும். உலக பிரகாரமா ஒரு வேலை செய்தாலும் சரி, ஒரு தொழில் செய்தாலும் சரி, நல்ல கவனிங்க. ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட நாம, கர்த்தரை அறிந்த நாம வருகைக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, வேலை செய்ய இடத்துல வேலைக்காரரே உங்களுக்கு மேலான எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். உங்களுக்கும் அவனுக்குள்ள எஜமான் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். ஆகவே மனுஷனுடைய பார்வைக்கு நீங்க வேலை செய்யாமல் கிறிஸ்து பார்க்கிறாருன்னு வேலை செய்யணும். அப்ப நீ வேலைக்காரனா இருக்கிறீங்களா, கர்த்தர் பார்க்கிறாருன்னு வேலை செய்யணும். அதுதான் வருகைக்கு ஆயத்தம் அடையாளம். தொழில் பண்றீங்களா, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பு. நல்ல பாடி ஆடி துதிச்சுட்டு கள்ளத்தராசு கையில வச்சிருந்தா எங்க வர முடியாது? ஏன் கள்ளத்தராசு கையில? சீக்கிரம் சம்பாதிக்கணும், பூமிக்குரிய நாட்டம். பரலோகத்துக்குரிய என்ன செய்வான்? உண்மையா இருந்து 3 வேளை சாப்பாட்டுக்கு போல் 2 வேளை சாப்பாடு தான் எனக்கு வருமா? ஓகே, 2 வேளை சாப்பிட்டு உயிர் வாழ்வன்ல, உயிர் வாழ்ந்து எங்க வந்துடுவேன்? பரலோகம் வந்து. கள்ளத்தராசு கையில பிடிச்சு 3 வேளை சாப்பிட்டு நரகத்து போகிறத விட உண்மையா வேலை செஞ்சு 2 வேளை சாப்பிட்டு எங்க வந்துடணும்? பரலோகம் வந்துடணும். பெற்றோர்களே உங்க பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யணுமா? வளர்க்கணும். பிள்ளையான நடத்த வேண்டிய விதத்துல அவ பெற்றோருக்கு ஒரு ரோல் இருக்குதுன்னா, பிள்ளையை கர்த்தருக்குள் வளர்க்கணும், தேவ பக்தியா வளர்க்கணும். பிள்ளைகளும் பெற்றோர் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகள் யாரு கீழ்ப்படியணும்? பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். இப்படி ஒவ்வொரு ரோல் எங்கெங்க கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அந்த ரோல்ல நீங்க பரலோகத்துக்குரிய சிந்தையோடு வாழணும். உலகத்தான பார்த்து வேஷம் போடக்கூடாது. நீ சபை எங்க தவறிச்சுன்னா உலகத்தான பார்க்குது. இவனுக்கு ரோல் மாடல் யாருன்னா சினிமா ஆக்டர். சினிமா ஆக்டர் இப்படிதான். ரொம்ப பரிதாபங்க இன்னைக்கெல்லாம். அலங்காரத்துல இருந்து, ட்ரெஸ்ல இருந்து, பேச்சுல இருந்து, பழக்கத்துல இருந்து, வாழ்க்கை லைஃப் ஸ்டைல்ல இருந்து எல்லாமே உலகத்தான். என் ஃப்ரெண்ட் அப்படிதான் இருக்கிறாங்க, என் பக்கத்து இருக்கார் இப்படி தான் இருக்கிறாங்க, என் சொந்தக்கார், அந்த சொந்தக்கார் யாரும் ரட்சிக்கப்படாதவன். சினிமா ஆக்டர்ஸ், அரசியல்வாதிகள் இல்லைங்க, அவன்லாம் உலகத்துக்குரியவன். நம்முடைய ரோல் மாடல் ஆண்டவராக இயேசு. ஆவியானவர் உங்களை எப்படி லீட் பண்றாரோ வசனத்தின்படி அதற்கு ஒப்பு கொடுங்க. அப்படி முடிவு எப்போ இருக்குன்னு தெரியாதுங்க. மரணமானாலும் சரி, கர்த்தர் வருகையானாலும் சரி, நமக்கு என்னைக்கு நமக்கு என்ன செய்யல குறிக்கப்படவில்லை. எப்போ சம்பவிக்கும் தெரியாதுங்க, எப்போ சம்பவிக்கும் தெரியாது. அது சம்பவித்துட்டு அடுத்த வினாடி இன்னொரு வாய்ப்பு நமக்கு கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒருவேளை மரணம் என்றால் மரித்து போன அடுத்த செகண்ட் இன்னொரு முறை மனம் திரும்புவதற்கு வாய்ப்பே கிடையாது. கர்த்தருடைய வருகை வந்து விடுமானால் இன்னொரு முறை மனம் திரும்புவதற்கு இன்னொரு செகண்ட் வாய்ப்பே கிடையாது. ரெண்டு எப்போன்னு தெரியாது. அதனாலதான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வேலையும், ஒவ்வொரு நிமிஷமும் நான் கர்த்தர் பிரியமா இருக்கிறேனா, என் வாழ்க்கை ஆண்டவர் பிரியமா இருக்குதா, நான் கர்த்தர் உண்மையா இருக்கிறேனா, நான் என் ஜெபத்துல உண்மையா இருக்கிறேனா, ஒழுங்கா ஜெபம் பண்றேனா, ஒழுங்கா வேதம் வாசிக்கிறேனா, கர்த்தர் பயந்து நடக்கிறேனா, என்னை குறித்து கர்த்தர் பேசும்போது உடனே மனம் திரும்புறேனா, என்னை கர்த்தர் உடைக்கும் பொழுது உடனே மனம் திரும்புறேனா, செய்த தப்பை கர்த்தர் உணர்த்தும் பொழுது ஆமா ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இனி தப்பு பண்ண மாட்டேன், உடனே ஆண்டு பார்த்தால விழுறேனா, கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. அதுதான் கதை சபை கொண்டு வருகிறார். கூடி வருதல் வருகைக்கு ஆயத்தமாக. அல்லேலூயா. சபை என்பது தான் இந்த உலகத்தின் விக்கினங்கள் வரப்போர் பேரழிவுக்கு நம்மை பாதுகாக்கிற இடம்.
இயேசுவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை மட்டுமே. அல்லேலூயா. ஆகவே சபைக்கு வர்றதை கஷ்டமாக நினைக்காதீங்க. நீங்கள் நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றதே கஷ்டம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றதே கஷ்டமாக இருக்குது. சபைக்கு நம்ம வரும்பொழுது தான் உருவாக்கப்படுகிறோம். சபைக்கு வரும்பொழுது நம்ம உருவாக்கப்பட அர்ப்பணித்தால் தேவன் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். சபைக்கு நம்ம ஆசீர்வாதமாய் இருக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதமாய் நம்ம இருந்தால் கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்கிறார், சந்ததியும் ஆசீர்வதிக்கிறார். இடரலை உண்டு பண்ணினால் தேவ கோபம் வந்து நிற்கும். மூணாவது, சபை கூடி வருதல். வருகைக்கு நம்ம ஆயத்தமாக, கர்த்தர் வருகை எப்போன்னு தெரியாது, எப்பொழுது ஆயத்தமாக இருப்போம். ஏசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுமி நின்று, நம்ம எல்லாரும் எழுமி நின்று கண்களை மூடி வைத்திருப்பது ஒரு பாக்கியமான ஒன்று. நீங்க எத்தனையோ பேர் சபைக்கு போக வாய்ப்பில்லை, சபை இல்லாத சூழ்நிலை, சபைக்குள் இல்லாத ஒரு நிலைமை, அது உங்களான சபைக்குள்ள வைத்திருக்கார் என்றால் அது பாக்கியமானது. இந்த சபைக்குள் ஆண்டவரே நான் உருவாக்கப்பட ஒப்புக் கொடுக்கிறேன். நான் சபைக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். நான் வருகைக்கு ஆயத்தமாக ஒரு நாள் சபைக்குடி வருவேன் என் ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லி நம்ம எல்லாரும் சொல்லி ஒப்புக் கொடுப்போமா? ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரே நான் உருவாக்கப்படணும்ப்பா, என் சபைக்குள்ள நான் உருவாக்கப்படணும் ஆண்டவரே. நான் இருக்கிற விதமாகவே இருக்கக்கூடாதுப்பா. நான் ஒவ்வொரு நாளும் எப்பெல்லாம் ஆராதனை வரணும் அப்பெல்லாம் உடைச்சு உருவாக்குங்கப்பா. நான் சபைக்கு இடர்களா இருக்கக்கூடாது. நான் சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. நான் சபைக்கு வரும்பொழுதெல்லாம் என் மூலமாக என் சபை ஆசீர்வதிக்கப்படணும். என் மூலம் சபைக்குள்ள சமாதானம் வரணும். என் மூலமாக சபை வளரணும் ஆண்டவரே. என்னை அப்படி மாற்றுங்கப்பா, எங்களை அப்படி மாற்றுங்க ஆண்டவரே. நாங்க சபைக்குள்ள வரும் பொழுது நாங்க ஒவ்வொரு நாள் வருகைக்கு ஆயத்தமாகணும்ப்பா. எங்களுக்குள்ள ஒரு மனதில் உண்டாகணும்ப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு அர்ப்பணிப்போட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்ல அர்ப்பணிக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், எங்களை ஒப்புக் கொடுக்கிறப்பா. எங்களை உருவாக்குங்கன்றவரே, எங்களை உருவாக்குங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கோதுமை மணி போல் மடிந்திடுவே, உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே. கோதுமை மணி போல் மடிந்திடுவே, உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே. அவமானம் இன்றி சிலுவைதனை, அவமானம் இன்றி சிலுவைதனை, அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன், அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உலகம் உள்ளமெல்லாம் நாங்கள் உமக்காக தானே ஐயா. இந்த உலகம் உள்ளமெல்லாம் நாங்கள் உமக்காக தானே ஐயா. உண்மையாக படிப்போம், ஜெபிக்கலாம். அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவராம் இயேசு நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீ பேச நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படியே நாங்கள் ஆண்டவரே சபைக்குள் நீர் வைத்திருக்கிற ஸ்தானத்துல நாங்கள் நிலைத்திருந்து உருவாக்கப்பட ஆசீர்வாதமாய் இருக்க வருகைக்கு ஆயத்தமாக கர்த்தரே உதவி செய்யும். கிருபைகளை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது காணிக்கை